அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் படைப்பு குழுமத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதங்களும் மாத இறுதியில் புதன்கிழமை அன்று புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. கடந்த 3 மாதங்களாக இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் புதன்கிழமை சிறப்பு பெறுகிறது. வாசலின் முதல் நிகழ்வாக பட்டயம் வாசித்தல். பட்டயம் வாசிக்க தாரணி அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். பேச வந்திருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள், அதை அழகாக கேட்க வந்திருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மகிழ்ச்சி தாரணி, நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை செய்யவும் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தவும் கொங்கு பொறியியல் கல்லூரியில் கலைக்கல்லூரியில் பணிபுரியும் சுமதி வேணில் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். மேடை அவர்களுடன் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றிங்கா. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் புத்தகம் பேசலாம் வாங்க என்ற நிகழ்விற்கு இணைய வழியில் இணைந்திருக்கும் ஆட்சிக்குழு, வழிகாட்டுதல் குழு, வாசல் மற்றும் இளம் வாசல் உறுப்பினர்களையும் வாசல் அல்லா நட்புகளையும் உறவுகளையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் வாசித்த புத்தகம் பற்றிய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள முதலாவதாக நான் அழைப்பது என் ஸ்ரீராம் அவர்களின் இரவோடி புத்தகம் பற்றி பேச மலர் செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாசல் கூட்டத்துல பேசுறதுனால இன்னைக்கு ஒரு தனி உற்சாகம்தான். இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறது இரவோடி அப்படிங்கிற ஒரு நாவல், என் ஸ்ரீராமோடது. என் ஸ்ரீராம் வாசிப்பாளர்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு பெயரா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம கொங்கு நிலத்து வாழ்வியலை மிக அழகாக படம் பிடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு எழுத்தாளர். நிறைய பேர் என் ஸ்ரீராமோட சிறுகதைகள், நாவல்கள், குறுநாவல்கள், அவரோட என் ஸ்ரீராம் படைப்புகள்னே ஒரு புத்தகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியதோடு நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள்ல என் ஸ்ரீராமும் ஒருத்தர். அவரோட இரவோடி அப்படிங்கிற நாவல் பத்தி நான் உங்களோட இன்னைக்கு நான் சில விஷயங்கள் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். நாவல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது அது ஒவ்வொருத்தரும் படிக்கும் பொழுதுதான் புரியும். எனக்குள்ளது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். புத்தகம் கிட்டத்தட்ட 600 பக்கங்கள்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். 600 ரூபாய் விலையுள்ள புத்தகம். ஆனா 2 நாள்ல நான் அதை கீழே வைக்காம ஒரு மாதிரி படிச்சு முடிச்சேன். ரொம்ப விறுவிறுப்பான புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மள கதையோட அழகா வழி நடத்திட்டு போற ஒரு புத்தகம். இரவோடி அப்படின்னா அது யார பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிம்பங்கள் தோன்றும். இரவோடி அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கதைக்களமா அது இருந்தது. இரவோடி நாவல் யார பத்தினது அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல அதிகமா பார்த்த, இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, சாமக்கோடாங்கி. அந்த சாமக்கோடாங்கிங்கிறத இரவோடின்னு அழகா தமிழ் படுத்தியிருக்கார். அந்த குறி சொல்லுவாங்கல்ல, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா. அந்த 2 வாரத்துக்கு மேல அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்களோட வாழும் முறை எப்படி இருக்கும், எந்த மாதிரி அவங்க உருவாகுறாங்க, அவங்களோட பூஜை முறைகள்ல எந்த மாதிரி இருக்கும், ஏன் குறி சொல்றாங்க, குறி சொல்லும் போது எப்படி அவங்க எத்தனையோ காட்சிகள்லாம் அவங்களுக்கு வருது, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மிக நீண்ட கள ஆய்வு பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது ஏதோ அவங்க வாழ்க்கை முறை பற்றி சொல்ற ஒரு புத்தகம் இல்ல, இதுல ஒரு கதை இருக்கு. இதுல அந்த சமூகத்துல இருந்து முன்னேற துடிக்கிற ஒருத்தனை ஒரு ஆசிரியர் அவனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு என்ன பாடுபடுறாரு. ஆனா அவன் எப்படி தப்பி தப்பி ஓடுறான், கடைசியில அவன் படிச்சு அது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஆனா நம்ம நிறைய திருப்பங்கள், கொஞ்சமா எதிர்பாராத சில விஷயங்களும் இதுல இருக்கு.
அதை விட என்ன இதுல கவர்ந்தது என்னன்னா, பெரும்பாலும் வந்து கதை மாந்தர்கள் தான் ஒரு கதையில பிரதானமா இருப்பாங்க. அவங்களோட ஒரு இதுவா அந்த நிலம், நிலப்பரப்பு, அந்த பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறமா ஒரு சின்ன அளவுல அந்த புத்தகத்துல இருக்கும். ஆனா இரவோடி மட்டும் இல்ல, அவரோட சமீபத்திய இன்னொரு நாவல் இருக்கு, மாயாதீதம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாவல்லையுமே அந்த கொங்கு நிலப்பரப்புக்கே உரிய மண் அமைப்பு, அந்த குறிப்பிட்ட பருவ காலத்துல மழை பெய்யறது, ஆத்துல சுழல் வர்றது, ஒரு மரம் காய்ச்சு அந்த காய் கீழே விழுகிறது, எப்ப வந்து பூ பிடிக்கும், எப்ப அது பிஞ்சாகும், எந்த பறவை என்ன மாதிரி சத்தம் போடும், நம்ம இது மறந்து போன பல பறவைகளோட அழகான தமிழ் பெயர், அத அப்படியே கதையோட பொருத்தி, கதைக்களம் வந்து சில ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால நடக்கிறது. அப்போ என்னெல்லாம் இருந்திருக்கும். இதோட எப்பவுமே அவரோட கதையில பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாயமான ஒரு அம்சம் இருக்கும். அதாவது நடைமுறை இல்லாம ஒரு கற்பனையில ஒரு மாதிரியான உணர்வு வெளிப்படக்கூடிய ஒரு நிறைய சம்பவங்கள் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த கதையோட நம்மள பிணைச்சிரும். அந்த கதையிலிருந்து ரொம்ப நாள் வெளியில வர முடியாது. இந்த கதைய நான் வாசிச்சு கிட்டத்தட்ட 3, 4 மாதங்கள் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு நம்மளோட கூட்டத்துக்காக அத திருப்பி பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். நான் வேற ஒரு பக்கம் போய் இன்னைக்கு வந்ததுல அத பார்க்க கூட முடியல. ஆனாலும் எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தாலும், அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட தன்மை, அதுல வர்ற மிக சிறப்பான அவங்களோட தனிப்பட்ட முறையிலான விஷயங்கள், அவங்க சில பேசிக்கிட்ட சில வசனங்கள், அந்த நிகழ்வுகள் ஒண்ணொண்ணு எப்படி நடந்துச்சு, அந்த அளவுக்கு நம்ம மனசுல பதியிற அளவுக்கான மிக சுவாரஸ்யமான ஒரு வர்ணனை. சோ நம்மளோட இந்த இரவோடிகள் அப்படிங்கிற அந்த சாம கோடாங்கிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லையா? அத கண்டிப்பா நிறைய கலாய்வு செய்துதான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு. ஒரு புத்தகம் அப்படிங்கிறது நம்ம கற்பனையில இருந்து உள்ள இருந்து எடுத்து பேனால ஊத்தி பண்றது மட்டும் இல்ல. களத்துல போய் இது எப்படிலாம் இருந்திருக்கும். அந்த 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை நிலை என்ன? இந்த இரவோடிகள் அப்ப எப்படி இருந்தாங்க? அப்போ அதுல ஒரு சில பேர்த்த மேல கொண்டு வரக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நடந்தது? இந்த கோயில்கள், மடங்கள் இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கையில முக்கியமா இருந்தாங்க? அ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பரிசல்காரன்னா, அவனோட குணாதிசயங்கள் அப்படியே. அந்த மாட்டுக்காரன்னா, ஒரு மாட்ட அடக்குறத பத்தி அதுல இருக்குது. ஐயோ! என்ன அருமையா இருக்குங்கிறீங்க. அந்த கோவில் காளைய பழக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம். இவன் வந்து மாட்ட அடக்கறக்கு போறான். அத அடக்கும்போது அவன் எப்படி அத கத்துக்கிறான். ஒரு ஒரு அசைவும் ஒரு ஒரு அசைவும் அந்த மாடு அந்த மாடோடயே நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாரி ரொம்ப அருமையான ஒரு வர்ணனைகள். இது எல்லாமே வந்து அது சம்பந்தமானவர்களோட நிறைய பேசி, அந்த நிகழ்வுகள பார்த்து, அதே மாதிரி ஒரு கோயில் நிகழ்வு, பெரிய பூச்சாட்டு விழா, தேர் திருவிழாலாம் நடக்குதுன்னா, அங்க என்னெல்லாம் இருக்குது? இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயத்த எடுத்தாலும், அடியாழத்துல போய் மிக நுட்பமான வர்ணனைகளோட கதையும் அப்படியே அழகா நகர்த்திட்டே போறாரு. சோ ஒரிசால இருக்கிற முதல்ல கதாநாயகன். ஆனா அங்க என்ன மாரியான வாழ்வியல் இருக்கு, அங்க என்னெல்லாம் இருக்குங்கிறதும் ரொம்ப அழகா கொண்டு வராரு. சோ ரொம்ப சுவாரஸ்யமான, எனக்கு பிடித்த அழகான நடையில் ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடிய, என்னை கவர்ந்த ஒரு புத்தகமா இருந்தது. நீங்க ஒவ்வொருத்தரும் இத படிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மளோட கதிர் அடிக்கடி சொல்வாரு, ஈரோடு கதிர். நம்ம பதிவு தேவைப்படுது. நம்ம ஒருத்தரும் நம்ம எழுதுறது வந்து நம்ம வாழ்க்கையில சந்திச்ச சில விஷயங்களும், அதனோட பதிவுகளும் அப்படின்னு. கருப்புசாமி எப்பவுமே சொல்லுவாரு, உங்களோட உணர்வுகள் உங்களுக்கு மட்டும்தான். அதே ஊர்ல இருந்து ஒரே விஷயத்த 2 பேர் எழுதினாலும் 2மே வேற வேற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நமக்கு தாராபுரம் அவரோட சொந்த ஊரு ஸ்ரீராமுக்கு. அதுல அவரு இருக்கிற மண், அந்த காத்தடிச்சு அந்த பறக்கிறது, ஒரு வாழ்வியல் இப்படி அத்தனையும் ஆவணப்படுத்தி இருக்காரு. ஒரு சிறுகதை அப்படிங்கிறது நம்ம வாழும் மண்ணோட ஆவணம். ஒரு நாவல் அப்படிங்கிறது வாழும் மண்ணோட சகாப்தம். அந்த ஒரு தலைமுறை 2 தலைமுறையோட வாழ்க்கைய ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் வாசித்து பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். வாய்ப்புக்கு நன்றி. வாசல்ல புத்தகம் பேசுது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அத வந்து கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனா இன்னைக்கு கண் கட்டாயமா உங்க ஒவ்வொருத்தரோட பேச்ச கேட்கறக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட அனுபவத்த பகிர்ந்துக்கிறக்கு ஒரு நல்ல மேடையாவும் இது இருக்கு. ஈரோடு வாசலுக்கு நன்றி. நன்றிங்கக்கா.
நீங்க எவ்வளோ அனுபவிச்சு அந்த புக்கை வாசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க பேசின அந்த 5 நிமிஷத்துல எங்களால எடுத்துக்க முடியுது. ரொம்ப அழகா அந்த புக்கை பத்தி வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அடுத்ததாக ப்ரொஃபசர் சி பழனிவேல் அவர்களின் கட்ஸ் புத்தகம் பற்றி நம்முடன் பேச வருபவர் சுகன்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு தளத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேச எடுத்திருக்கிறது ப்ரொஃபசர் சி பழனிவேலு அவர்களின் கட்ஸ் அப்படின்ட்டு. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலயும் கிடைக்குது, தமிழ்லயும் கிடைக்குது. உங்களால யூகிக்க முடியும், இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. பழனிவேல் அப்படின்றவர் நம்ம கோயம்புத்தூர்ல ஜெம் ஹாஸ்பிட்டல்ஸ் அதோட ஃபவுண்டர். அவங்க இப்போ வேற வேற இடங்கள்லயும் ஈரோடு, சென்னை அந்த மாதிரி பிரான்ச்சஸும் வச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய அனுபவத்துல நான் படிச்ச முதல் ஒரு டாக்டரோட ஆட்டோபயோகிராஃபி இதுதான். அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, நம்ம ஏன் ஒரு டாக்டரோட லைஃப் வந்து ஒரு நோவல் ப்ரொஃபஷன், அது வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது இந்த பயோகிராஃபியை படிச்சா கண்டிப்பா நமக்கு புரியும். நம்ம ஜென்ரலாவே அதை சர்வீஸ் அப்படின்றத ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதை அவங்க எப்படி கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. இவர் வந்து இந்த புக்கு வந்து 2024 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை வந்து அப்துல் கலாம் அவர்களை ஒரு கான்ஃபரன்ஸுக்கு இன்வைட் பண்றதுக்காக அவங்கள சந்திக்க போறாங்க. அப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது, ஓகே இவர் ஒரு பர்சனா, ஒரு டாக்டரா வெல் நோன் பர்சன்றனால, ஓகே எனக்கு உங்களை தெரியும், பட் உங்களை பத்தி எனக்கு இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்துல் கலாம் அவர்கள் வந்து உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்கறாங்க. ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அந்த கான்வர்சேஷன்ல கலாம் அவர்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, ஒய் நாட் நீங்க உங்க லைஃப வந்து ஒரு புக்கா எழுதக்கூடாது, இது நிறைய பேருக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை சஜஸ்ட் பண்றாரு. இன்ஃபேக்ட் ஃபோர்வர்ட்ல முன்னாடி கொடுக்கும் போதே என்னை பத்தி எனக்கே பேசிக்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்றதையும் அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து கலாம் அவர்கள் எழுத சொன்னாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இதை எழுதியிருக்காரு. சின்ன வயசுல ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு குடிசை வீட்டுல இருந்து, இன்ஃபேக்ட் அங்க அவர் பிறந்த காலத்துல வந்து அவர் வீட்லயே தான் பிறந்திருக்காரு, ஒரு குடிசை வீட்டுல. கூட வந்து அப்போ இந்த டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஒரு குடிசை வீட்டுல பிறந்த அவர். கூட வந்து ஒரு அண்ணா, தங்கச்சி ஒண்ணு, ஒரு அக்கா ஒண்ணு, இவங்களோட வளர்ந்திருக்காரு. சின்னசாமி அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் அந்த காலத்துல 1950s அப்பா வந்து ஒரு தினக்கூலியா வயல்ல வேலை செய்யக்கூடிய ஒருவர். ஸோ இவர் வந்து 2வது பையனா பிறக்கிறாரு. இவர் பிறந்தக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வருவாய் ஈட்டுவதற்காக அவங்க அப்பா கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கி ஒரு வேனை வாங்கி, அந்த வேனை வந்து இதுக்கு மார்க்கெட்டுக்கு போக வர அப்படின்னு பயன்படுத்துறது மூலமா பொருள் ஈட்டிட்டு இருக்காரு. பட் ஒரு 1.5 வருஷம் குடும்பம் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. பட் 1.5 வருஷம் கழிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல வந்து ஃபேமிலிக்கு பெரிய சவால் ஆயிடுது. ஸோ அங்க இருந்து அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கிற லோன் எல்லாம் கட்டணுன்றதுக்காக இப்ப இங்க இந்தியால இருந்து எதுவும் பண்ண முடியாம அப்போ இந்த மைக்ரேட் ஆகுறதுங்கிறது ஒரு காமன் விஷயமா இருந்தது. நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்ல இருந்து பர்மா, சிலோன், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இவருடைய குடும்பம் மலேசியாவை நோக்கி போயிருக்கு. ஸோ அங்க போய் ஒரு ரப்பர் எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவர் அங்க வந்து படிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அங்க படிச்சுட்டு இருக்கப்ப இவரும் ரப்பர் எஸ்டேட்ல சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவருடைய ஃப்ரீ டைம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. காலையில ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்கூல் யாரும் ஓப்பன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ ஆகுது? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இவரும் காலையில ஸ்கூலுக்கு போற நேரம் தவிர ரப்பர் எஸ்டேட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய சைல்ட்ஹுட்ல நடந்த சில இன்சிடென்ட்ஸ் தான் இவர் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அதுல ஒன் ஆஃப் த விஷயம், இவர் 2வது படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பின்ன ஒண்ணு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு பின்ன ஒண்ணு முழுங்கிடுறாரு. அப்போ வந்து அங்க வேற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டா அது வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி, அப்ப நிறைய வாழைப்பழமா உட்காந்து சாப்பிட்டு 3 நாள் உட்காந்து அவருடைய ஸ்டூல்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில 3 நாள் பிறகு அந்த வாழைப்பழம் வெளியில வருது. ஸோ
அது வரையும் அவங்களுக்கு வேற வாய்ப்புகள் இல்லாம அவங்க இந்த ஒரு மெத்தடாலஜியை தான் அப்ப பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு ஒரு சூழல் இருந்திருக்கு. இது ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட்ஸ் அவர் இன்ஸ்பயர் பண்ணதுன்னு சொல்லலாம். அதன் பிறகு அவர் அங்க வந்து அங்க இருக்கிற ஸ்கூல்ல 5வது வரையும் படிக்கிறாரு. ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு டீச்சர், ஒரே ஒரு கிளாஸ் ரூம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் எல்லா பிள்ளைங்களும் அந்த கிளாஸ்ல தான் இருப்பாங்க. அப்படியான ஒரு ஆம்பியன்ஸ்ல தமிழ் மீடியம்ல, ஏன்னா அங்க நிறைய பேர் தமிழ் இருக்கிறதுனால தமிழ் மீடியம்ல அந்த கிளாஸ் நடக்குது. ஸோ அங்க படிச்சுட்டு அடுத்து 5த்தோட அந்த கிளாஸ் முடிஞ்சுது அந்த ஸ்கூல்ல. அதுக்கு மேல ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ அவரு 6த்துக்கு போகணும் அப்படின்றப்போ கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போகணும். அது இங்கிலீஷ் மீடியம்ல தான் இருக்கு. ஸோ மலேசியால வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க தமிழ் மீடியம்ல இருந்து புதுசா இங்கிலீஷ் மீடியம்குள்ளார போகணும் அப்படின்னா ரிமூவ் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வருஷம் அந்த கிளாஸை படிக்கணும். படிச்சு பரீட்சை எழுதி, அது ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி எழுதி அதை பாஸ் பண்ணாதான் நம்ம இங்கிலீஷ் மீடியம்குள்ளார போக முடியும். ஸோ அந்த மீடியம் கிரியேட் இங்கிலீஷை வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு வருஷம் தனியா வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவர் அந்த ஒரு வருஷமும் படிச்சு பாஸ் பண்றதுக்குள்ளார வீட்டுல இன்னும் கொஞ்சம் சில சேலஞ்சஸ் எல்லாம் வருது. இவரோட படிப்பு அந்த கட்டத்தோட நின்னு போகுது. ஸோ அங்கிருந்து இந்தியா வர்றாங்க. அந்த இந்தியா வர்றதுக்கான அந்த காசை சேகரிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய என்ன சொல்ல, ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. அத இவரோட லைஃப்ல அந்த ஒரு ஃபேஸ தெரிஞ்சுக்கிறதுமே வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியா இருக்கும். ஒரு 3 வருஷம் இவரே வேலை செஞ்சு காசு சேமிச்சு அந்த காசை வச்சு இந்தியாவுக்கு வர்றாரு. இவருடைய அம்மாவும் தங்கச்சியும் 3 பேரும் இந்தியா வராங்க. இந்தியா வந்த பிறகு ஒரு கட்டத்துல இவருக்கு 7 வயசு இருக்கிறப்போ, சாரி, இவருக்கு 10 வயசு இருக்கிறப்போ, இவரோட தங்கச்சிக்கு ஒரு 7 வயசு இருக்கிறப்போ ஒரு ஹை ஃபீவர் வருது. அந்த ஹை ஃபீவர்ல அந்த தங்கச்சியை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம, பக்கத்துல இனஃப் டாக்டர்ஸ் இல்லாம அந்த குழந்தை வந்து கண்ணு முன்னாடியே இறந்து போறா. அதை இவர் பாக்குறாரு. அதன் பிறகு சில வருடங்கள் கழிச்சு இவர் வந்து மாட்டு வண்டியில கல்லெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வேலையும் செய்யறாரு. ஏன்னா இவருக்கு மறுபடியும் இங்க வந்து அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்க இவரோட ஏஜும் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க ஒரு 3 வருஷம், இங்க வந்து ஒரு கேப் அப்படின்னு இவருக்கு 17 வயசு ஆயிடுது. ஸோ ஏஜ் அதிகமா இருக்குன்றனால யாரும் அட்மிஷன் கொடுக்கல. இவருக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுல 6th ஸ்டாண்டர்ட் இப்போ போகணும். இப்போ அட்மிஷன் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த மீன் வயல் இவர் வந்து மார்க்கெட்டுக்கு இவரோட பிறப்பிடத்துல இருந்து மேல் சாத்தம்பூர்ல, இவருடைய ஒரு நாமக்கல் மாவட்டத்துல மேல் சாத்தம்பூர்ல இவங்க இருக்காங்க. ஸோ இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு போனா நாமக்கல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் இருக்கும். ஸோ இங்க இருந்து காய்கறிகள்லாம் எடுத்துட்டு போறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் மீன் வயல் செய்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி கல்லை வந்து மாட்டு வண்டியில லோட் பண்றப்ப இவருடைய சுண்டு விரல் அடிபட்டுருது. அப்படி அடிபட்ட காலத்துல லோக்கல் வைத்தியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதனால எதுவும் சரியாகாம ஒரு வாரம் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ இவருடைய உறவினர் ஒருவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா இது சரியாகாது அப்படின்னு சொல்லி, நீ வா அப்படின்னு இழுத்துட்டு போய் நாமக்கல்ல ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. டாக்டர் காளியண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது அவர் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன்ல வந்து இது சரியாகுது அப்படிங்கும் போது இவர் அந்த நேரத்துல இன்ஸ்பயர் ஆகி தன்னை வந்து ஒரு டாக்டரா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அது பிறகு இவருக்கு எப்படி மறுபடியும் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சது, அந்த 3 வருஷ கேப்ல வந்து இவர் எப்படி திருப்பி ஜாயின் பண்ணாரு, இவருக்கு பழனிவேல்ங்கிற பேர் எப்படி கிடைச்சது அப்படிங்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு காலகட்டத்துல இவருக்கு அட்மிஷன் இல்ல. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் ஸ்கூலை விட்டு விலகி போறாப்புல தன்னுடைய படிப்பை நிறுத்துறாரு. சோ அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் வந்து இவரை கூட்டிட்டு வந்து அந்த ஒரு சீட்ல இவருக்கு அட்மிஷன் போட்டு இவரை ஸ்கூல் படிப்பை தொடங்க வைக்கிறாங்க. சொல்ல போனா அந்த வகையில தான் இவருடைய பெயரே வந்து பழனிவேலு அப்படின்னு ஆகுது. ஸோ இவருக்கு கிடைச்ச பேர்ல இருந்து இவருடைய லைஃப்ல என்னென்ன சவால்கள்லாம் ஃபேஸ் பண்ணாரு, கடைசியில வந்து அந்த இன்னொரு பேர்ல போட்ட அட்மிஷன் ஒரு கட்டத்துல சிஇஓக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, ஸ்கூல் படிப்பை எப்படி கண்டினியூ பண்ண முடிஞ்சது, அந்த ஸ்கூல் படிப்பு முடிஞ்சு தன்னுடைய காலேஜ் லைஃப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, அவருடைய ஹோல் மெடிக்கல் ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி புக்ன்றது கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய வந்து சிலது ஒவ்வொரு வகையான ஆப்ரேஷன்ஸை பத்தி, டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸை பத்தி அப்படின்னு சில மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் இருக்கும்.
மெடிக்கலி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். ஆர் அதர்வைஸ் இன் ஜென்ரல் ஒருத்தரோட லைஃப்ல எத்தனை சேலஞ்சஸ் தாண்டி அவர் வந்து ஒரு 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 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்தியாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஒரு லோ பேக்ரவுண்ட்ல இருந்து சேலஞ்சிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு இந்தியானா லாப்ரோஸ்கோபின்னா அது வந்து ஓவர் தி இன்டர்நேஷனலி இந்தியா தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து கண்ட்ரியை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், அது பின்னாடி எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்திருக்கு அப்படின்றது இவருடைய லைஃப்பை படிக்கும் போது புரியும். ஜென்ரலி ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை வந்து ஒரு நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை மெடிக்கல் ஆரிஜின்குள்ளார போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லைஃப் ஹிஸ்டரிய நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இன் ஜென்ரல் நம்ம ஏன் வந்து ஒரு நாவல்டி ப்ரொஃபஷனா சொல்றோம் அப்படின்றதும் இட்ஸ் a வெரி மீனிங்ஃபுல் அண்ட் ஒர்க் தி டைம் ஸ்பெண்ட். ஸோ கண்டிப்பா இந்த புக்கை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அகேன் இட்ஸ் ப்ரொஃபசர் சி பழனிவேலுஸ் கட்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றிங்க சுகன்யா. ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனுக்குள்ள போறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு புக்கு அப்படின்னு நீங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா அந்த முன்பாதி டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் சிரமப்பட்டு அந்த ப்ரொஃபஷனலுக்குள்ள போனாரு, ஏன் அதை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆட்டோபயோகிராஃபியில இருக்கிறதா ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நன்றிகள். அடுத்ததாக சு வெங்கடேசன் அவர்களின் கதைகளின் கதை புத்தகம் பற்றி நம்முடன் பேச இருப்பவர் திருமதி மைதிலி அவர்கள். நன்றி சுமதி மேம். அனைவருக்கும் வணக்கம். வாசல் வாசிக்கிறது மூலமாக புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வில் இந்த வாரம் இந்த மாதத்திற்கான புத்தகமாக உங்களுடன் நான் கலந்துரையாட போவது சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய கதைகளின் கதை. இது வந்து விகடன் பிரசுரமா வெளிவந்திருக்கு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும் போது படிச்சிருக்கேன். லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் லைஃப் அப்படின்னு, அதாவது இலக்கியம் வந்து மனித வாழ்வை பிரதிபலிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில இதனோட பதிப்புரையில சொல்லி இருக்கிற ஒரு வாசகமே என்னை வந்து ஆழ்ந்து சிந்திக்க வச்சது. இலக்கியமும் வரலாறும் வாழ்வியலோடு தொடர்புடையது, அவை மறைக்கப்படவில்லை, புதைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புதைக்கப்பட்ட விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இதுல இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையை படிக்கும் போதும் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லணும். புதைந்திருக்கும் வரலாற்று கதைகளாக இருக்கட்டும் அல்லது அந்த கதைகளால் சொல்லப்படுற வரலாற்று உண்மைகளாக இருக்கட்டும், நம்மிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு காலத்திலையும். அத வந்து ஒரு புத்தகமா கொண்டு வந்திருக்கிறாரு சு வெங்கடேசன் அவர்கள். அதற்காக அவர் திரட்டிய தரவுகள் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில தான் இருக்கு. இதுல மோஸ்ட்லி அவர் சொல்றது வந்து தன்னுடைய காவல் கோட்டம் புத்தகத்துக்காக நிறைய தரவுகளை சேகரிக்க போகும்போது அவருக்கு கிடைத்த தகவல்களாக நம்மிடையே இதை பகிர்ந்துக்கிறாரு. இதுல மொத்தம் 12 தலைப்புகள். அதுல வந்து வரலாற்றோட இணைந்த வாழ்வியல் கதைகளை சொல்லியிருக்காரு. அது கூடவே சமூகவியல் அல்லது மானுடவியல் கோணத்திலும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆச்சரியப்படுற தகவலோட சொல்லியிருக்காரு. அந்த தலைப்புகளே உங்களுக்கு வந்து ஒரு யோசனையை கொடுக்கக்கூடும், ஒரு சிந்திப்பு திறனை வளர்க்கக்கூடியதா இருக்கும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுப்பங்கரை ஆவணம், என்ன போய் அடுப்பங்கரையை பத்தி ஆவணம் இருந்துற போதுன்னு நினைப்போம். மாயக்காலின் காலடியில் ஒரு ரோசாப்பூ, குற்றமும் தண்டனையும், மோசடி புத்தகம். இந்த மோசடி புத்தகம்லாம் நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு இந்த புகையிலை விடுத்தூது, அது ரொம்ப ஒரு வித்தியாசமான கோணத்துல இப்படி ஒரு தூது இலக்கியம் இருந்துச்சா தமிழ்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு தகவல் கொண்டதா இருந்துச்சு. இதுல முக்கியமா முதல் தலைப்பு பாத்தீங்கன்னா வளரி. நம்மளுக்கு வளரி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஒருவேளை அந்த பிக்சர் பார்த்தா நமக்கு தெரியுமா இருக்கும். எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஆமா இது பண்டைய காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா இந்த வார்த்தையே கூட நம்மளுடைய ஜெனரேஷனோட அடுத்த ஜெனரேஷனுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனா இந்த வளரி அப்படிங்கிறது ஒரு வீரத்தினுடைய நம் மண்ணினுடைய தனித்தன்மையாக வீரத்தின் குறியீடாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது
அந்த ஆசிரியர் சொல்லும்போது நிஜமாலுமே ஆமா தானே அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அந்த வளரில இருக்கிற டெக்னாலஜி நம்ம மண்ணுக்குரிய தனித்துவம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த ஆயுதத்தை பத்தி 17, 18ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆவணங்கள்ல குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறதாகவும், கிழக்கிந்திய கம்பெனில முக்கிய பொறுப்புல இருந்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படிங்கிறவரு தனது ராணுவ நினைவுகளை பற்றி எழுதும்போது இதை குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் முக்கியமா சிவகங்கை சீமையுடன் நல்லுறவு இருந்த போது அங்க பெரிய மருதுவிடம் தான் வளரிய பற்றின அந்த வளரிய வீச கத்துக்கிற அந்த ஒரு கலையை வந்து தான் கத்துக்கிட்டதாகவும், நல்ல திறமை இருக்கக்கூடியவர்கள் வீசினால் 100 கஜ தூரத்தை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும்னு பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கும் மதுரை மாவட்டத்துல கோவிலாங்குளம்ங்கிற கிராமத்துல பட்டசாமி கோயிலுக்கு இந்த வளரிய செஞ்சு அதை படையலா இட்டு இன்னுமே வழிபடுறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு இன்னமும் நம்ம கிட்ட மறைஞ்சிருக்க அந்த வரலாற்று விஷயத்த நமக்கு எடுத்து சொல்றதா இருந்துச்சு. இன்னொன்னு தலைப்பு நான் பேச விரும்புறது போக்கிரி அப்படின்னு, தலைப்பே போக்கிரி. அப்ப வந்து போக்கிரி ராஜான் ரஜினி படத்துல இருந்து வந்திருக்கிற போக்கிரிங்கிற விஜய் படம் வரைக்குமே இந்த வார்த்தை வந்து சொல்லாடலா ரொம்ப காமனா பயன்படுத்திடுறோம். ஆனா இந்த போக்கிரிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி காலத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு இடத்துல இருக்கிறவங்கள ஈஸியா அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும் நாடோடி கூட்டத்தை வந்து அவர்களால கட்டுப்படுத்த முடியாத, தங்களோட அதிகாரத்தன்மையை செலுத்த முடியாத ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, இவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வந்து கொலைக்காரர்கள் அப்படின்னு அவர்களை வந்து பட்டம் சூட்டி, அவர்களுக்கு ஒரு கைக்குட்டை, ஒரு பால் வந்து பால் வந்து கைக்குட்டையோட ஒரு முனையிலையும் இன்னொரு முனையில இவங்க கைக்கு இடையிலையும் வச்சு பயணம் செய்யறவங்களோட கழுத்தை சுத்தி போட்டு அவங்கள உடனே கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல ஒரு பிம்பத்தை உருவாக்கி, அந்த மாதிரியான போக்கிரி என சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் யாரை பார்த்தாலும் சுட்டு கொல்லக்கூடிய ஒரு சட்டத்தையே இயற்றுறாங்க. அந்த இன மக்களை அழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக, அதிகாரத்தன்மையை காட்டணுங்கிறதுக்காக. அப்போ அது வந்து 1930ல போக்கிரி ஒழிப்பு சட்டம் அப்படின்னே ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறதா பதிவு செஞ்சிருக்காரு வெங்கடேசன் ஐயா. அத படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வில்லியம் ஸ்ரீமன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி சொல்றாரு, 6 ஆண்டுகள்ல நான் வந்து 3266 போக்கிரிகளை கொல்லப்பட்டிருக்கேன் பெருமையா எங்கேயோ பதிவு பண்றாரு. அப்போ ஒரு அதிகாரி இப்படி பதிவு பண்ணும்போது நாடு முழுக்க எத்தனை அதிகாரிகள் எத்தனை மக்களை கொண்டிருப்பாங்க, மனித வேட்டையாடி இருப்பார்கள்னு நினைக்கும் போது ரொம்ப மிரண்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து நம்ம இப்பெல்லாம் வந்து எங்கேயாவது போகணும்னா டிராவல் விளாக் பாக்குறோம் இல்லைங்களா, எந்த ஊருக்கு போகலாம், எப்படி போகலாம், அங்க என்ன டிராவல் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டிராவல் பத்தின பண்டைய காலத்துல எப்படி நடந்ததுங்கிறத பாவ மூட்டையின் எண் 188 அப்படிங்கறதுல சொல்றாரு அழகா. அதாவது ராமேஸ்வரத்துல இருந்து காசி போயிட்டு திரும்ப ராமேஸ்வரம் வர்றதுக்கு ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து 9 மாதங்கள் எடுத்திருக்குது பண்டைய இந்திய காலத்துல. அதுல வந்து இவ்ளோ நெடுந்தூர பயணம் எப்படி செஞ்சாங்க, சாலைகள்லாம் எப்படி இருந்தது, வழியில என்னென்ன கஷ்டங்கள் வந்திருக்கும்லாம் யோசிக்கும் போதுதான் இத பத்தின தரவுகளை திரட்ட நான் போனேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் பாத்தீங்கன்னா, சித்திரகுப்தனோட அரசவைக்கு வந்த மெகஸ்தனிஸ் அவர் வந்து இந்திய சாலை முறைகளை பற்றி கூறும்போது சொல்றாராம், இந்தியர்கள் சாலை அமைப்பதில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருந்தனர் என்றும், சாலைகள் அமைத்த பிறகு 2 மைல்களுக்கு ஒரு கம்பம் நட்டு அதில் தூர விவரமும் கிளைச்சாலைகள் செல்லும் ஊரின் விவரமும் எழுதியிருந்தார்கள் குறிப்பிட்டிருக்கிறதாவும் சொல்றாரு. அப்போ நாமெல்லாம் அப்பவே அப்படிறா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கணும் போல தோணுச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி, இந்த மாதிரியான தரவுகள், செய்திகள் எல்லாமே நமக்கு நம்ம எப்ப இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல கை தேர்ந்தவர்களாகவும் நம்முடைய ஒரு நாலேஜ ஷேர் பண்ற விதமாகவும் நாம எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்க வச்சுது. அதே மாதிரிதான் புகையிலை விடு தூது. அதாவது தூதுல வந்து பல வகை இருக்குது. ஆக்சுவலி நம்ம தமிழ் இலக்கியம் படிச்சவங்களுக்கு நிறையவே தெரியும். அதுல ரொம்ப சுவாரஸ்யமானது பாத்தீங்கன்னா, இந்த 140 ஆண்டுகளுக்கு முன்பாக
ராமநாதபுர சமஸ்தான வித்வானாகிய சர்க்கரை புலவரின் மகன் சீனி சர்க்கரை புலவர் புகையிலை விடு தூது என்ற ஒரு தூது இலக்கியத்தை எழுதியிருக்காராம். இது மொத்தமா புகையிலை பத்தினதுதான். ஆனா இதுல எனக்கு முக்கியமான விஷயமா அவரு ஷேர் பண்ணதுல பட்டது பாத்தீங்கன்னா, இந்த இலக்கியத்தை வந்து கண்டுபிடிச்சு பதிப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் தாத்தா உ.வே.சா 1939 அதை கண்டுபிடிச்சு பதிப்பிக்கிறாரு. புகையிலை தேவையா தேவையில்லையா, இது வந்து இஸ் இட் வர்த் பப்ளிஷிங் அப்படிலாம் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அதை பப்ளிஷ் பண்ணிருக்கவே மாட்டாரு. இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னே நமக்கு தெரியாம போயிருக்கும். அதனால தமிழுக்கு இது புதியதுன்னு நினைச்சு அதை பப்ளிஷ் பண்ண நம்மளோட தமிழ் தாத்தாக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இத பத்தின இன்னுமே அது என்ன புகையிலை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்னு ஒரு மனதை நகர்த்தக்கூடிய கட்டுரையா எனக்கு இருந்தது வந்து நல்ல தங்காலும் பென்னிக்விக்கும். நமக்கு பென்னிக்விக் பத்தி தெரியும், திரைப்படங்கள் வந்திருக்கு, கட்டுரைகள் வந்திருக்கு, நிறைய நம்ம டாக்குமெண்ட்ரி பார்த்திருப்போம், படிச்சிருக்கோம். நல்ல தங்கால் கதையும் நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே எழுதுறாரு, நல்ல தங்காலின் கதையை எழுத தொடங்கினால் அதன் கடைசி அத்தியாயம் பென்னிக்விக்கை பற்றி இருக்கும். பென்னிக்விக்கை பற்றி எழுத தொடங்கினால் அதனுடைய முதல் அத்தியாயம் நல்ல தங்கால் இடம்பெறுவாள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அந்த கட்டுரை தொகுப்புல இவங்க 2 பேத்தினுடைய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத நான் ஷேர் பண்றதை விட, பட்டினி பஞ்சம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனித வாழ்வியலை வந்து நொறுக்கி போட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு மிக ஒரு பிளஸ்டு லைஃப் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு. இப்பவுமே ஈரான் வார்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், ஒரு குழந்தை வந்து சாப்பாடே இல்ல, நாங்க மண்ணை தான் அள்ளி திங்கிறோம், மண்ணை சாப்பிடுற மாதிரி இருந்ததெல்லாம் அந்த போரினுடைய பதபதப்பை நம்மளுக்கு உணர வச்சது இல்லைங்களா? அதே மாதிரிதான், அதாவது ஒரே நூற்றாண்டுல 27 பஞ்சங்களாம். 4 ஆண்டுகளுக்கு ஒரு பஞ்சம்னு அந்த நூற்றாண்டு முழுவதுமே வந்து பஞ்சத்தாலதான் இருந்துச்சாமா. 1800 இருந்து 25 வரைக்கும் பட்டினி சாவுகள் மட்டும் 10 லட்சம் பட்டினி சாவுகள். 26ல இருந்து 50 வரைக்கும் 4 லட்சம், 51ல இருந்து 75 வரைக்கும் 50 லட்சம் பட்டினி சாவுகள், 1876ல இருந்து 900 வரைக்கும் 1,50,00,000 பட்டினி சாவுகள்னு பார்க்கும்போது உண்மையாலுமே பதபதைக்கிற விஷயமா தான் இருக்கு. இதுல நல்ல தங்காலோட பங்கு என்ன? நம்ம வந்து நான் சிறு வயதா இருக்கும் போது நினைக்கிறேன், அண்ணன் வந்து தங்கைக்கு சிவப்பு சேலை எடுத்து கொடுக்கணும்னு நம்ம சமுதாயத்துல ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா? அதுக்கும் இந்த கட்டுரையில ஒரு தரவு கொடுத்திருக்காரு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நிச்சயமா இந்த புக்கு படிக்கணும் இல்லைங்களா? ட்ரெய்லர்லயே எல்லாமே சொல்லிடக்கூடாது இல்லையா? புத்தகம் வாசிக்கலாம், பேசலாம் வாங்க நிகழ்வோட ஒரு நோக்கம் புத்தகத்தை வாசிக்க வைப்பதும் அப்படிங்கறதுனால அதை வந்து நான் சஸ்பென்ஸ்லயே உங்களுக்கு விடுறேன். அடுத்ததா ஒண்ணு கடைசியா நேரத்தின் காலத்தின் இது கருதி ஒண்ணு சொல்லிடுறேன். அடுப்புங்கரை ஆவணம். இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தான் படிக்க ஆரம்பிச்சேன். பட் ஆனா நிறைய விஷயம், அதாவது வந்து அந்த புத்தகத்துல இருக்கிற பெரிய வியப்பா என்ன சொல்றாருன்னா, சமையல் செய்ய அன்றைய தினம் பயன்பாட்டில் இருந்த சுமார் 100 பாத்திரங்களை படத்தோட விளக்கி இருக்கார். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு சமையல் புத்தகம் அப்படின்னு முடிச்சிட முடியாது. ஆனா அன்னைக்கு டேபிள் மேனர்ஸ் எப்படி, ஒரு இலைய போட்டா எப்படி பரிமாறணும், என்ன விதமான பதார்த்தங்கள் எப்படி சமைக்கப்பட்டன, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எப்படி இடிக்கப்பட்டன அப்படின்னு ராமச்சந்திர ராயர் எழுதியுள்ள புத்தகம் எவ்வாறு ஒரு பண்பாட்டின் அடையாளமாகவும் நம்மளுடைய சமுதாய நிகழ்வினுடைய ஒரு பதிப்பாகவும் இருந்தது அப்படிங்கறத ரொம்ப அழகா இத ஒரு சமையல் முந்தைய நூற்றாண்டின் சமையல் சரித்திரம் என்றே சொல்லலாம்னு சொல்லி அதை பத்தி அந்த கட்டுரையில எழுதியிருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட அன்றாட வாழ்வுல நம்ம சாதாரணமா கடந்து வர விஷயங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கா, இத வந்து இப்படி மானுடவியலோட இணைத்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற நிறைய கியூரியாசிட்டிய கொடுக்கக்கூடிய புத்தகம்னு நான் சொல்லுவேன். இந்த சு. வெங்கடேசன் அவர்களுடைய கதைகளின் கதை புத்தகம் நிச்சயம் வாசிக்கலாம், நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகம். நன்றி. நன்றி மைதிலி அவர்களே. கதைகளின் கதையில வர கட்டுரைகள்ல அவங்கள ஈர்ந்த விஷயங்களை நம்மளோட ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்ற விஷயங்களை கேட்குறப்பவே நம்ம போய் என்னென்ன தரவுகள் இருக்கு, ஒவ்வொரு கட்டுரையிலையும் எதில் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம போய் வாசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டியிருக்கு. வாழ்த்துக்கள் மைதிலி மேம். தேங்க்யூ மேம். அடுத்ததாக பிரகாஷ் தங்கவேல் அவர்களின் தவ்வை புத்தகம் பற்றி நம்முடன் பேச வருபவர் உமா மகேஸ்வரி அவர்கள்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். புத்தகம் பேசலாம் வாங்க. இந்த நிகழ்வுல நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கக்கூடிய புத்தகம் வந்து என்னன்னா தவ்வை. என் கையில இருக்கக்கூடிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பிரகாஷ் தங்கவேல் அவர்கள். இந்த புத்தகத்தோட பக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 பக்கங்கள் இருக்கு. புத்தகத்தோட விலை வந்து 200 ரூபாய். சூழல் அறிவோம் பதிப்பகத்தோட புத்தகம். இந்த புத்தகம் எதை பத்தின புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, காலநிலை மாற்றத்தையும் புவியின் இயல்புகளையும் பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவியல் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னமோ வந்து பாட புத்தகத்துல இருக்கிற மாதிரிய சொல்லக்கூடிய கண்டென்ட். ஆனா முழுக்க இது சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிறது பாட புத்தகத்திற்கு அப்பாற்பட்டது. ஒரு நாவல் வாசிக்கும் போது, ஒரு கதை வாசிக்கும் போது, ஒரு புதினத்தை ஒரு புதிர் அதை விடுவிக்கும் போது எப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இந்த புத்தகத்தோட நடை, எழுத்து நடை. இதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அறிவியலை பத்தி பேசினாலும் ஒரு இயல்பான மொழியில, நாம புழங்கக்கூடிய இயல்பான எளிய மொழியில எழுதியிருக்காங்க. சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மளை சிந்திக்க வைக்குது. அந்த கொடுக்கக்கூடிய தீர்வுகளும் நம்மளை ஏத்துக்க வைக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த புத்தகத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த புத்தகம் வாசித்த அனுபவம் அப்படிங்கறத நான் பகிர்ந்துக்கும் போது முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, வாசிச்ச ஒரு முதல் 31 தலைப்புகள்ல இந்த புத்தகத்துல இருக்கு. முதல் தலைப்பை வாசிச்சதுமே எனக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது ரொம்ப சின்ன வயசுல அம்புலி மாமா தொடர் வரும், இதழ் வரும். அந்த இதழ்ல பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தனோட கதைகள் வரும். அந்த கதைகள்ல அது எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே அதை நீங்க படிச்சிருப்பீங்க. விக்ரமாதித்தன் கதைகள்ல அந்த வேதாளம் ஒரு கேரக்டர் வரும். வேதாளம் வந்து ஏதோ ஒரு குதிரை சொல்லிட்டு முருங்கை மரத்துல போய் ஏறிக்கும். அதை விக்ரமாதித்தன் வந்து சால்வ் பண்ணுவாரு. அது அதோட முடிஞ்சிடும். அடுத்த குதிரை கேட்டுட்டு அதுக்கான பதில நீ அடுத்தது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். அது வரைக்கும் அந்த விடையை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த இதழ் வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தேடி புதிரை விடுவிக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த கதைகள் அப்படி அந்த மாதிரி போகும். அதே மாதிரியான ஒரு பாணி தான் வந்து இந்த தவை புத்தகத்திலையும். இந்த தவை புத்தகத்துல பாத்தீங்கன்னா 4 கேரக்டர் இருக்கிறாங்க, கதாபாத்திரங்கள் 4. அதுல வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நந்தன் அப்படிங்கிற ஒரு 14 வயசு பையனும், வானதி அப்படிங்கிற 16 வயசு பொண்ணும், இந்த 11 குழந்தைகளுக்கு தாயா வரக்கூடிய கோதை அப்படிங்கிற அம்மாவும், தவ்வை அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரமும், மொத்தம் 4 பேர் கதாபாத்திரங்கள் இந்த புத்தகத்துல இருக்காங்க. யார் இந்த தவ்வை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த விக்ரமாதித்தன் கதைகள், அந்த விக்ரமாதித்தன் கதைகள்ல வேதாளமோட கேரக்டர் அந்த ரோலை பிளே பண்றவங்க தான் இந்த தவ்வை. அவங்கள வந்து நம்ம ஒரு தமிழ் எண்ணெய்ன்னு சொல்லிக்கலாம், அல்லது ஒரு இயற்கை எண்ணெய்ன்னு சொல்லிக்கலாம். வாசிக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி அவங்கள நீங்க நினைக்கணும்னு தோணுதோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இவங்க ஒரு டூரிஸ்ட் கைடு அப்படின்னு, ஒரு இயற்கை வழிகாட்டி, ஒரு அன்னையா நான் வந்து இந்த புத்தகத்துல நான் அவங்கள எடுத்துக்கிட்டேன். இந்த கதை, இந்த புத்தகம் ஆரம்பித்து போகிற போக்கு எல்லாமே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அத்தியாயங்களும், அதாவது தலைப்புகளும் ஒரு புதிரை கொடுக்கும். அந்த புதிரை வந்து அடுத்து வரக்கூடிய தலைப்பு வந்து சால்வ் பண்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நடையில வந்து இது இருக்கும். உதாரணத்துக்கு இதுல நான் ஒரு புதிர் சொல்றேன் பாருங்களேன். ஆலமரம் தூங்க, அவனியெல்லாம் தூங்க, சந்திரனும் தூங்க, சூரியனும் தூங்க, ஒருவன் மட்டும் தூங்கவில்லை, அவன் யார்? இந்த விடுகதை கேட்டு ஒரு தலைப்பு முடிஞ்சிருக்கும். அடுத்த தலைப்பு இதுக்கான விடை வந்து சொல்லக்கூடியதா இருக்கும். அதுல வந்து இந்த 11 குழந்தைகள் 2 பேரும் அந்த தவ்வை அப்படிங்கக்கூடிய ஒரு இயற்கை அந்த வழிகாட்டிக்கிட்ட உரையாடல் நிகழ்த்தி இவங்க குழந்தைங்க பதில் சொல்ற மாதிரியோ, அல்லது அந்த தவ்வை வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியோ பதில். அதோட பதில் வந்து காற்று. அதை வந்து இந்த தவ்வை வந்து காற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காற்றோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம புவியோட இயல்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சூரியன், அந்த பூமி எவ்வாறு தோன்றுச்சு, அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, சூரியனால பூமியில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்குது, ஒரு காற்றோட்டம் எப்படி இருக்கு, நீரோட்டம் எப்படி இருக்கு, கடல் அந்த பூமியில இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா இந்த புத்தகம் நமக்கு அறிமுகப்படுத்துது. அது வந்து ஒரு பாடநடை, ஒரு பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய நடையா இல்லாம ஒரு கதை கேட்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா அடுத்து என்னன்னு ஒரு சுவாரஸ்யத்தை உருவாக்குற மாதிரி இந்த புத்தகம் இருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். இந்த புத்தகத்துல நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்துல என்னென்ன மாதிரி இருக்குன்னா, ஒவ்வொரு தலைப்புகளை மேற்கோள் காட்டும் போதும் அந்த நூலாசிரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது காலநிலை பிறழ்வு அப்படிங்கிற தலைப்பு சொல்லும் போது அதற்கான மேற்கோள் எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்காருன்னா, சங்க இலக்கியங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. சிலப்பதிகாரம்,
தொல்காப்பியம் அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்துரு. உயிர் பன்மை அத பயோடைவர்சிட்டி சொல்லும் போது தொல்காப்பியத்திலிருந்து வரிகளை கோட் பண்ணி காமிக்கிறாரு. பருவங்களை சொல்லும் போது சிறுபான்மையற்ற படையில இருந்து எடுத்துட்டு வராரு. வெப்பங்களை சொல்லும் வெப்பத்தை பத்தி பேசும்போது மலைப்படுகடாமல இருந்து எடுத்துட்டு வராரு. அந்த மாதிரி மலை, கடல், உறைபனி, காற்றோட்டம் இது எல்லாத்த பத்தியுமே பேசும்போது சங்க இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, முதுமொழி காஞ்சி, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இந்த மாதிரி சங்க இலக்கியத்திலிருந்து அந்த தவ்வை வந்து ஒரு கோட் சொல்லி அதற்கான விளக்கங்களை அந்த குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற மாதிரியும் அதை வந்து அவங்க அம்மா கோதையா அப்படிங்கிற அம்மா வந்து அவங்களும் அதுல இருந்து நிறைய விளக்கங்களையோ இதெல்லாம் கேட்கிற மாதிரியும் ரொம்ப அழகான நடையில எழுதியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு புதிர அவிழ்க்கும் போதும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க, அதாவது இந்த கதை முதல்ல ஸ்டார்ட் ஆகிற விதமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பதின்ம குழந்தைங்களும் ஒரு சம்மர் லீவ் வருது, நம்ம ஊட்டிக்கு போகலாமா சுத்தி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம வந்து ஊட்டிக்கு போறதை விட முதல்ல நம்ம ஊர் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மலை, குன்று இந்த மாதிரி வெவ்வேறு மாதிரியான நிலப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல எல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத பொறுத்து அடுத்த வருஷம் நம்ம ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க அந்த கோடை விடுமுறையில. அப்ப வந்து அவங்க போகக்கூடிய நிலப்பரப்புகள் அப்படி எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குறுங்காடு, புதற்காடு, குன்று, புல்வெளி, சோலைக்காடு, பள்ளத்தாக்கு, ஓடக்கரை, கம்மாக்கரை, மலையடிவாரம், மொட்டைப்பாறை, தீவு, சிற்றாறு, ஆற்றங்கரை, ஏரிக்கரை, ஒரு மலை உச்சியோட குகை, கிணற்றடி, மலைக்குன்று, அருவிக்கரை, கோயில் காடுகள், தொழுவம், காற்றாங்கரை இந்த மாதிரி பல இடத்துக்கு ஒவ்வொரு நாளும் அந்த விடுமுறை முழுக்க டிராவல் பண்ணி போறாங்க. போற ஒவ்வொரு இடத்துலயும் யார் இருக்காங்கன்னா தவ்வை இருக்காங்க. அந்த தவ்வை போற இடத்துல எல்லாத்துலயும் தினமும் ஒரு புதிர் கேக்குறாங்க. அந்த புதிரோட அது நிறுத்தல, அந்த போற ஒவ்வொரு இடத்துக்கே உரிய மரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது நம்ம தமிழ் இலக்கணத்துல படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த புறநானூற்றுல ஐவகை நிலங்கள் அதற்குரிய கருப்பொருள்கள் நம்ம படிச்சிருப்போம். இந்த மரங்கள், பறவைகள், விலங்குகள், அவங்களோட உணவு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ரியலா, அதாவது ரொம்ப இதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம இந்தியாவில அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாட்டுல அதுவும் நம்மளோட இந்த கொங்கு பெல்ட், அந்த நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், அப்புறம் முக்கியமா இந்த காவிரிக்கரை இதை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள்ல எப்படியான அந்த நிலப்பரப்புகள் இருக்கு, அந்த நிலப்பரப்புகள்ல என்னென்ன மாதிரியான மரங்கள் இருக்கு, அந்த மரங்களோட சேர்ந்து அங்கங்க என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் வாழுது, பறவைகள் எத்தனை வகையான பறவைகள் இருக்கு, தினமும் ஒவ்வொரு வகையான பறவைகள் பாக்குறாங்க, தினமும் ஒவ்வொரு வகையான மரங்களை பாக்குறாங்க, வேற வேற விலங்குகளை பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒவ்வொரு தலைப்புகள் வழியா அவங்களோட பயணத்துல அப்படியே பதிவு செஞ்சு அவங்க கத்துக்கிட்டே வராங்க. நந்தனும் வானதியும் கத்துக்கிட்டே வராங்க. இத நமக்கு படிக்கும் போது அட இந்த மாதிரி எல்லாம் பறவைகள் இருக்கா நம்மளுக்கு எல்லாம், இதெல்லாம் இன்னும் நம்ம கவனிச்சது இல்லையே, பார்த்தது இல்லையே அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்கு. இதுல அதாவது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தை சுட்டி எடுத்துட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய மேற்கோள்களை காட்டி அதோட மரங்கள், பறவைகள், நிலப்பகுதிகள், விலங்குகள் இது எல்லாத்தையும் காமிச்சது இல்லாம ஒவ்வொரு நாளும் அவங்க பயணத்துக்கு போகும்போது அவங்க அம்மா கோதை வந்து என்ன பண்றாங்கன்னா உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா சிகப்பரிசியில கஞ்சி, அதாவது நம்மளோட பாரம்பரிய உணவுகள் அது எல்லாத்தையுமே அட இந்த மாதிரி எல்லாம் உணவுகள் இருந்துச்சு இல்ல அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதா நிறைய உணவுகள் இருக்கு. முன்னீர் பானம் அப்படிங்கக்கூடிய ஒரு பானம், அதாவது இளநீர், நுங்கு, கரும்பு சாறு இது எல்லாத்தையும் சேர்த்தது முன்னீர் பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பானம், கருப்பட்டி, பழங்கள் நிறைய, அதுல வந்து மாப்பழா இந்த மாதிரி நாவல் பழங்கள், இந்த மாதிரியான பழங்கள், கம்பங்கூழ், அப்புறம் தேங்காய் துருவி போட்டு அந்த கேழ்வரகு கார அடை, இனிப்பு புட்டு, உரிச்சட்டியில மோர் எடுத்துட்டு போறது, பிரண்ட துவியல், கம்மங்கூழ், சோள பணியாரம், அப்பக்கோவ துவையல், எருமத்தயிர், கர்டன் சம்பா சோறு, தொயக்கீரை கடையல், மொச்சப்பயிர் குழம்பு அப்படின்னு சொல்லி அந்த உணவு வகைகளையும் இது ஒவ்வொரு தலைப்புலையும் அறிமுகப்படுத்துற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு டாபிக் படிச்சோம், ஒரு தலைப்பு படிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த தலைப்பின் வழியா நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்கள் ஏராளமான தகவல்களா இருக்கு. இதோட எழுத்து நடை ரொம்ப அற்புதமா இருக்கு, இயல்பான மொழியில் இருக்கு அப்படிங்கிறதுதான் இதோட சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பேசிருக்கக்கூடிய தலைப்புகள் பூமியே வந்து சாய்வா இருக்கு, இரவு பகல் எதனால என்னங்க
இரவு நீங்க பகல் பேசுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உத்தராயணம் பாராயணம் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் என்ன? நம்மளோட இந்தியன் பகுதி நிலப்பகுதியில் பாத்தீங்கன்னா 3 மலைத்தொடர்கள் தான் சூழ்ந்துதான் இருக்கு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இமயமலைத்தொடர். இந்த மலைத்தொடர்கள் மூலமா நம்மளுக்கு வந்து எப்படி மழை பெய்யுது, காற்றோட்டம் எல்லாம் இருக்கு. இதுல வந்து நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை நம்மளுக்கு அதிகமா இருக்கா, அல்லது மேற்கு தொடர்ச்சி வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு அதிகமா இருக்கா, அல்லது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அதிகமா இருக்கா, எதனால இது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத பத்தி, கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு, கடல்லயும் சரி அல்லது ஏரியிலையும் சரி ஏன் அலைகள் உருவாகுது, ஆலங்கட்டி மலை அந்த உறைபனி எல்லாம் எப்படி உருவாகுது, கடல் நீரோட்டத்துக்கும் பருவமழைக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன, கரிமல சுழற்சியில தேனீக்களோட பங்கு என்ன, இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் புவியின் இயல்பை பத்தி பேசுது. அதோடு அழுத்தம் திருத்தமா இந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இயல்புகளை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. புவி அப்படிங்கிறது மனுஷங்களுக்கான மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் சமமானது. இதுல மனிதனோட ஆதிக்கம் மட்டுமே அதிகமாகுது அப்படிங்கும் போது, அந்த மனிதன் அறிவியல் வளர்ச்சியில மேம்பட்டுட்டான், தொழில்நுட்பத்துல மேம்பட்டுட்டான் அப்படிங்கும் போது, எப்படியெல்லாம் அந்த தொழில்நுட்பத்தினால அதீத சூழ்நிலை நம்ம இந்த பூமிக்கு ஏற்படுத்துறோம் அப்படிங்கறத நிறைய அப்படியே பாயிண்டா நம்மளுக்கு அப்படியே புட்டு வச்சு காமிக்கிறாங்க. அப்படி நம்ம அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம நினைச்சு எதெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே எந்த மாதிரியான விளைவுகள், தாக்கங்கள் இந்த பூமியில உண்டு பண்ணுது, அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற தீர்வை கொடுத்திருக்கிறதா இந்த புத்தகத்தோட சாராம்சமா நான் நினைக்கிறேன். அந்த தீர்வுகள்ல 2 தீர்வுகள், அத நிறைய தீர்வுகள், இதுதான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு இல்லாம நிறைய தீர்வுகள் கொடுத்திருந்தாலும் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட நுகர்ச்சி, அளவுக்கு அதிகமான நுகர்ச்சி அப்படிங்கறத குறைச்சோம் அப்படின்னாவே இந்த பூமியை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த நூலோட ஆசிரியர் முன் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு அவர் முன்மாதிரியா வாழ்ந்துட்டும் வராரு அப்படிங்கறதுதான் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட். அவர் வந்து இந்த நூலாசிரியர் பத்தி நான் என்ன சொல்லி ஆகணும். நூலாசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகாஷ் தங்கவேல் அவர்கள் நம்மளோட ஈரோட்ல வந்து அவரோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. இளங்கலை படிப்பை வந்து மெட்ராஸ்ல முடிச்சிருக்காங்க. முதுகலை படிப்பை வந்து அமெரிக்கால முடிச்சு அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவர். ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் பர்சன் வந்து நம்மளோட இந்தியாவுக்கே திரும்பி ஒரு பெங்களூர்ல எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட, இந்த புத்தகத்தின் தாக்கத்தினால், அதாவது இந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் வாழ்க்கைய வாழ்ந்ததுனால எழுதினாரா, இல்ல இப்படி ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படிங்கிற எந்த ஒரு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் வந்து இதுல நிறைய விஷயங்களை சுட்டி காட்டினதோட அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வர்றாரு. ஏன்னா இந்த புத்தகத்துல எப்படி ஒரு நந்தனும் வானதியும் அவங்க அம்மா கோதையும் இயற்கையை பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், நம்ம சுற்றத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் மேற்கொள்றாங்களோ, அதே மாதிரி இவரும் வார இறுதி நாட்கள்ல மனைவி மக்களோட என்ன பண்றாருன்னா, ஒரு ஜோல்னா பையோட ஒரு மினிமல ஸ்டோரி, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு அவங்க குழந்தைங்களோடு வர மற்ற குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா நம்மளோட சூழலை பத்தி நல்ல ஒரு தெளிவான அறிவையும் புரிதலையும் தேடி நேரடியா களத்துல கொண்டு போய் காமிச்சு வளர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த புத்தக நூலாசிரியரோட மிக ஒரு சிறப்பான விஷயம். அவர் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வில் இணைந்திருக்காரு அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாகும். இந்த புத்தகத்துல, அதாவது தவை, இந்த இயற்கை வழிகாட்டி, அவங்க வந்து ஏன்னா இன்னும் வந்து நிறைய விஷயங்களை இதே பாணியில நிறைய சொல்லணும். அதனால 2ஆம் பதிப்பு தவையோட 2ஆம் பாகமும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க உமா. ரொம்ப தெளிவா எந்த அளவுக்கு இதை வந்து நீங்க ரசிச்சு உள்வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படிங்கிறது நீங்க இப்ப பேசின அந்த 10 நிமிஷத்துல தெரிஞ்சது. அத்தனை விஷயங்களை இவ்வளோ கம்மியான ஒரு நேரத்துல நீங்க அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இந்த காலநிலை மாற்றம் இப்ப இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ரொம்ப அழகா உங்களோட வாசிப்பு அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. அடுத்ததாக லலிதா அவர்களின் நினைவு சிறுகதைகள் போட்டி 2025 தொகுப்பு எழுதியவர் நிதர்சனம் புத்தகம் பற்றி யசோதா பழனிசாமி அவர்கள் பேச அழைக்கிறேன். நன்றி சுமதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் வந்து
லலிதா ஈஸ்வரன் சிறுகதை போட்டி 2025ல வெற்றி பெற்ற சிறுகதைகளின் தொகுப்பா வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்துல தலைப்பு வந்து நிதர்சனம். ஒரு புத்தகம் தொகுக்கப்பட்டதுன்னா அந்த 13 சிறுகதைகளை தொகுத்திருக்காங்க. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் நிதர்சனம் அப்படிங்கிறது. நான் ஏன் இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய சிறுகதைகள் வந்து யாராவது ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பாங்க. தொடர்ந்து அவங்களுடைய சிறுகதையை தான் நம்ம வாசிச்சுட்டு இருப்போம். அப்ப ஒரு 13 எழுத்தாளர்கள் வந்து இந்த கதையை வாசித்து எழுதியிருக்காங்க. இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருடைய எழுத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப இந்த கதையெல்லாம் என்ன சொல்லுது, ஒரு எழுத்தாளர் எந்த மாதிரி எல்லாம் எழுதுனா எப்படி நல்லா இருக்கும், அவங்க எந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. இந்த புத்தகத்தை வந்து குவிகம் மின்னிதழ் அப்படிங்கிறவங்க, குவிகம் மின்னிதழ் நடத்திட்டு வரவங்க குவிகம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த கதைகளை தேர்ந்தெடுத்து போட்டி அறிவிச்சு அந்த கதைகள்ல இருந்து தேர்ந்தெடுத்த ஒரு 13 சிறுகதைகள் தான் எழுதி போட்டிருக்காங்க. இந்த சிறுகதைகள்ல வந்து 13 எழுத்தாளர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வாசிக்கிறது மூலம் ஒரு நல்ல கதைகளை நம்ம வாசல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு கதையை எழுதி கொடுத்தா 50 பேர்த்து கதைகளையும் சேர்த்து ஒரு பெரிய புத்தகமாவே போடலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இத வாசிக்கும் பொழுது ஒருத்தரையே நம்ம எல்லா கதைகளையும் போடுறதை விட இது ரொம்ப சிறப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. இதுல வந்து ராஜாமணி அவங்க வந்து இந்த கதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கதைகளை எல்லாம், அவங்களுக்கு போட்டிக்கு வந்த கதைகளை எல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வளரும் எழுத்தாளர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. எல்லா எழுத்தாளருமே வந்து இந்த கதைகளை நல்ல எழுத்து நடையில எழுதியிருக்காங்க. பிரபலமான எழுத்தாளருடைய சாயல் எந்த எழுத்தாளர்கிட்டையும் இல்ல. அவங்க தனித்தனி எழுத்து நடையில நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிட்டு, பல எழுத்தாளர்கள் வந்து இன்னும் கிராமப்புறங்கள் எல்லாம் வந்து இன்னும் பழைய நிலைமையிலேயே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவுகளை வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கிராமப்புறம் இன்டர்நெட்ல இருந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இன்னைக்கு கிராமத்துல கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா பழங்காலத்து இதையே எழுதிட்டு இருந்தா அதை நம்ம தேர்வு செய்ய முடியாது. எழுத்தாளர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அடுத்த முறை எழுதுறப்ப மைதிலி அவங்களை கோட் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. மகிழ்ச்சிடா. இந்த மாதிரி எழுதாம ஒரு புதுமையான சிந்தனையோட ஒரு கருத்தாளமிக்க கதைகளை கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த 13 கதைகளையும் பத்தி சொன்னோம்னா நமக்கு நேரம் குறைவான நேரமா இருக்கு. அதனால ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய கதையும் ஒவ்வொரு வரிசையில சிறப்பு பெறதா இருந்ததுனால அவங்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லிடலான்னு எனக்கு தோணுச்சு. பாகற்காய் கசக்கும் அப்படிங்கிற தலைப்புல கமலா முரளி, அன்பெனும் முடிவிலி நித்யா மாரியப்பன், செம்பருத்தி பத்மா ராகவன், ரேவதியின் டைரி ரிஷ்வான் மிரட்சி கௌரி சங்கர், கதை நாயகி சுதா திருநாராயணன், நிதர்சனம் சந்துரு மாணிக்க வாசகம், பனிப்படர் நாட்டில் ஒரு பனைமரம் ஜீவகுமாரன், குற்றம் புரிந்தவன் வீரன் வயல் உதயகுமாரன், காலத்தறி பரிவை குமார், அவரவர் வாழ்க்கை நியாயங்கள் யசோதா பழனிசாமி, ஸ்பந்தனா எடுத்த முடிவு லட்சுமி ஆத்ரேயி, என் பெயர் சலாப் சுஸ்ரீ வித்யா, IPL வாழ்க ஈஸ்வர். இதுல வந்து உங்களுக்கு நான் ஒரு 2 கதைகளை பத்தி தான் சொல்ல போறேன். அது ஏன் என்ன ரொம்ப கவர்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரேவதியின் டைரி அப்படிங்கிற கதையை எழுதினவர் வந்து ரிஷ்வான். இது எப்படி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ஒரு காலையில ஒரு 9 மணி ஆயிருக்கு. அப்ப ரொம்ப அழகா அந்த குழந்தைய கட்டிட்டு கொண்டுட்டு இருந்த அந்த ரேவதியினுடைய முகத்துல ஒரு புன்னகையோ ஒரு ஐயோ காலையில வெடிஞ்சிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அவன் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றா அப்படின்னு பாக்குறப்ப அந்த டைரி தட்டுப்பட ஆரம்பிக்குது. அந்த டைரி என்னதான் சொல்லுது? நம்ம டைரி அப்படின்னு சொன்னோம்னாவே பழைய காதல் கதை இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யத்தோட தான் பார்ப்போம். அதுவும் ரேவதியினுடைய கணவர் சங்கர் அந்த வீட்டுல இருக்கிறதுக்காகவே
உனக்கு நான் சம்பாதிக்க முடியாது, நீ வாடகைக்கு 20,000 ரூபாய்க்கு என் வீடு போகும், நீ சம்பாரிச்சு உன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவருடைய கணவன். அவங்களுடைய ஒரே குழந்தை நிலா. அந்த சங்கர் வந்து உழைக்க போறது கிடையாது. நல்லா குடிச்சிட்டு வீட்டுல நல்லா சாப்பிட்டு தூங்குவான். ஆனா ரேவதி கார்மெண்ட்ஸ்ல போய் உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வரா. அவனுடைய அதுல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அவனுடைய பெண்மைக்கு அவன் தேவையா இருக்கா, அவனுடைய அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு அவன் தேவையா இருக்கா, அதுக்கப்புறம் அவ தன்னுடைய வாழ்க்கை புத்துணர்வு பெறதுனால அவன் விளக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்து தன்னுடைய புத்தகம், மகளுடைய புத்தகத்தை எல்லாம் கட்டி பழைய புத்தகத்தை மேல ஒரு ஸ்லாப்ல இப்படி போட்டு வச்சிருப்பா. அதுல அந்த டைரி வந்து வெளியில நீட்டிக்கிட்டு இருக்குது. இவன் அப்படியே பயந்து நடுங்கறா. ஐயோ, டைரி தெரியுது, என்ன ஆக போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணவன் வந்து உள்ளேயே படுத்துட்டு புகைச்சுக்கிட்டே பெட்ரூம்ல அப்படியே படுத்துக்கிட்டு நெளிஞ்சிட்டு இருக்காரு. இவனால படுத்திருக்க முடியல. அந்த அன்னைக்கு மணி 9:30 ஆயிடுச்சு. வெளியே எந்திரிச்சும் போக முடியல. அந்த டைரி அவன் கண்ணுல பட்டுச்சுன்னா, ஐயோ என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையே போயிருமே, ஏற்கனவே இவன் சந்தேக பேர் வெளி, என்ன பண்றது அப்படின்னு அவன் துடிக்கிறா. அவன் எந்திரிச்சு வெளியே போறப்பெல்லாம் ஓடுறா, அவசர அவசரமா அந்த டைரியை மறைக்கிறதுக்காக படாத பாடுபடுறா. அது ஆசிரியர் ரொம்ப சுவாரஸ்யமா விளக்கி இருப்பாரு. நமக்கு அதை வாசிக்கிறப்ப, ஐயோ அந்த டைரி அவன் பிடிக்காம இருக்கணுமே, ஐயோ அந்த டைரியை எடுத்துட்டு போயிடுவானா, ஐயோ அவ வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு படபடப்பை கொடுத்திருக்கிறது தான் இந்த ஆசிரியருடைய ஒரு பெரும் சிறப்பா நான் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். அப்ப அவரு அந்த டைரிய போய் தொலைவரப்பெல்லாம் அவன் உள்ள வரான். எதுக்கடி நீ வீட்டுக்குள்ளேயே வந்து கட்டி போட்ட பூனை மாதிரி இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க, வர்றேன் இரு உன்னை தொலைச்சிடறேன் பாரு அப்படின்னு ஒரு போன் கால் அட்டன் பண்ணிட்டு வெளியில போயிடுறான். அவ அவசரப்பட்டு எப்படியோ அந்த டைரி எடுத்து போடுறான். மறுபடியும் அவருடைய சத்தம் கேட்டனையும் அந்த டைரி மறுக்க தள்ளி விடுவான். அதுக்கப்புறம் எப்படியோ அவன் வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டைரி எடுப்பா. அந்த டைரி எடுக்கிறப்ப நமக்குள்ள ஒரு படபடப்பு. ஐயோ அவளுடைய பழைய வாழ்க்கையில பழைய காதலனோ பழைய ஏதாவது ஒண்ணு எழுதியிருப்பாளோ அப்படின்னு. அப்ப நம்ம வந்து அதை அப்படியே பிரிச்சு பாக்குறப்ப தோணும், ஒவ்வொரு பக்கமா பெரட்டுவா, அதுல அவளுடைய உழைப்பு எல்லாம் விளைந்த பணத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் கணவன் அந்த பணம் வந்து போயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய மகள் வாழ்க்கைக்காக தேடி வச்சிருந்த அந்த பணம் அதுல இருக்கு, அந்த பணத்தை அவன் தேடி எடுத்துக்கிட்டான் அப்படின்னா எல்லாமே மொத்தமா போயிடுமே அப்படிங்கறதுக்காக தான் அவள் அவ்வளோ படபடப்பு பெற்றிருக்கா அப்படிங்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு அழகான ஒரு குடும்பத்துல அந்த மனைவி தன்னுடைய பணத்தை கூட சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு சூழல்ல ஒரு வாழ்க்கை பெண்ணுக்கு அமைஞ்சிருக்கு, அதையும் மீறி அவ குடும்பம் நடத்துறா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை சொல்ற மாதிரி இருந்தது. ஒரு விறுவிறுப்பா ஒரு சுவாரஸ்யமா எழுதியிருந்தாங்க. அடுத்த கதை பாத்தீங்கன்னா இன்னொரு கதை என்னன்னா நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இயற்கையா எல்லா பக்கமும் நமக்கு நடக்கிறது தான், நம்ம பார்த்திருப்போம். இதை எழுதியவர் வந்து சந்துரு மாணிக்க வாசகம் அப்படிங்கிறவர். இந்த கதையில வந்து வரக்கூடியவங்க யாருன்னா ஒரு நடிகர். அந்த நடிகர் ரமேஷ் ராகவன், ராகேஷ் ரஞ்சன். அவங்க ஒரு பிரபலமான சினிமா நடிகர். அவருக்கு வீட்டுல இருக்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, இந்த சினிமா வாழ்க்கை தேவையா, இனிமேல் நமக்கு எங்க போனாலும் ஒரு பிரபலம்னு ஒரு ஜாலியா கடையில போய் ஒரு கேக் ஷாப் போக முடியல, ஒரு பீச் போக முடியல, எங்க போனாலும் நம்மளை சுத்தி சுத்தி வர்றாங்க, இந்த சினிமால இருந்தெல்லாம் நம்ம வெளியில வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க மனைவி ராஜி வந்து இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, இதே இருக்கட்டும் என்ன அப்படிங்கிறப்ப, இல்ல எனக்கு ரொம்ப அமைதி வேணும், பிரபலங்கிறதுனால நான் எங்கேயும் வெளியே போக முடியல, எனக்கு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி நீங்க பொறுமையா இருங்க, நான் உங்களை ஒரு பக்கம் கூட்டிட்டு போறேன்னு. அவருடைய ரசிகர் ஒருவர் ஒரு கிராமத்துல இருக்காங்க. அவங்க ஊருக்கு போன் பண்ணி கேட்டு அவங்க ஊர் கோயிலுக்கு இப்ப போறாங்க. அவங்க சிவன் கோயில் அங்க இருக்கு. அது ஒரு அமைதியான இடம், அங்க யாரும் வரமாட்டாங்க, அங்க மக்கள் எல்லாம் இல்ல. அவன் அந்த வீரா அப்படிங்கிற பேர் கொண்டாம அங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி வச்சிடறான், நான் எதுவுமே கூட்டத்தை எல்லாம் கூப்பிடாத, நான் வந்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே கூட்டிட்டு போறான். அந்த ஊருக்கு கோயில யாருமே இல்ல, அந்த சிவன் கோயிலுக்கு போறாங்க. அங்க ஒரு குருக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அவன் மரத்துல கீழே இறங்கி போறப்பவே அங்க இருக்கக்கூடிய அழகு, அந்த இயற்கை, அதையெல்லாம் ரொம்ப அருமையா ரசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பேசியிருக்கேன், நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க NCC
அப்ப அந்த சூழல், அந்த அமைதி எல்லாத்தையும் ராகேஷ் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு பரவசத்தை ஏற்படுத்துது. கோயிலுக்குள்ள போனோனையும் அந்த குருக்கள் சொல்றாருப்பாம், "ஏப்பா அம்பி, இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா எப்படிப்பா நான் கோயிலுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு போறது? எனக்கு நாழி ஆயிடுத்தோ, சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இத கேட்டோனையும் ராகேஷுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது, நான் எவ்வளவு ஒரு பெரிய நடிகர் வந்திருக்கேன், என்ன இவரு மதிக்கலையே, இவரு என்ன பார்க்கலையே அப்படின்னு. அப்ப அவரு சொல்றான் அந்த வீரா, குருக்கள் ஐயா, இவர் யாரு தெரியுமா? இவரு பெரிய நடிகரு. இவரு நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா. என்ன பெரிய நடிகரு? நான்லாம் சினிமாவே பார்த்ததில்ல. ஒரு சிவாஜியும், எம்ஜிஆரும் நடிச்ச ஒரே படம் தான் நான் பார்த்திருக்கேன். அது யாரா இருந்தா என்ன? சீக்கிரம் வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ராகேஷுக்கு அப்படியே முகமெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருது. உள்ள கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அவங்க புஷ்பத்த குடுக்குறாங்க. ஒரு எலுமிச்சை மாலை இருந்தா குடுங்கன்னு கேக்குறாங்க அவங்க மனைவி. அதெல்லாம் இல்ல, இங்கெல்லாம் புஷ்பம் தாம்மா அப்படின்னு சொல்றாங்க. பிரகாரம் சுத்திட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அந்த குருக்கள் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு நாழி ஆயிட்டுது, நீங்க இப்படியே கும்பிட்டு போயிடுறீங்களா, சீக்கிரமா வாங்க இல்லைனா அப்படின்னு சொல்றாரு. ராகேஷுக்கு பயங்கர கோவம். நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய நடிகரு, என்ன வந்து இவர் இப்படி பேசுறாரா அப்படின்ட்டு. நான் யார் தெரியுங்களா, நான் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கேன் 3 தடவை, பிரதமர்கிட்ட விருது வாங்கியிருக்கேன், முதலமைச்சரை எல்லாம் நான் இன்னைக்கு நினைச்சா கூட நான் போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னா அடுக்கிட்டே போறாரு. அவரு எதையுமே போகல. ஏன்னா தட்டுல காசெல்லாம் பலமா போடுறாரு. அவர் எதையுமே குருக்கள் வந்து கண்டுக்கவே இல்ல. நீங்க எங்க வேணாலும் விருது வாங்கிக்கிங்க, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கோயிலை சுத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு நிக்கிறாரு. இவரு கோயிலே சுத்த வேண்டாம், வா போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. அந்த வீராவுக்கு படபடப்பு. ஐயோ, இவ்வளவு பெரிய நடிகரை நம்ம கூட்டிட்டு வந்துட்டு இப்படி விடுறமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மனைவி ரொம்ப தெளிவா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சிவன் வந்து உண்மையிலேயே இந்த இடத்துல சக்தி வாய்ந்தவன் நிரூபிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. அப்பதான் சொல்லுவான், அந்த அந்த பொண்ணு சொல்லுவான், நான் ஒண்ணும் உளரல, நீங்க சாதாரண மனுஷனா தெருவுல நடமாட முடியாதுங்கிறதையும், நீங்க யாருக்காவது மத்தவங்களுக்கு தெரியலனா அதை ஜீரணிச்சுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லைங்கிறதையும் பளிச்சுன்னு சன்னதியில இறைவன் வெளிச்சம் போட்டு காட்டிட்டான் பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப அவனுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு அமைதியா ஆயிடுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளையும் ஒரு உண்மை, ஒரு யதார்த்தம், ஒரு இயல்பான ஒரு நடையில எழுதியிருக்காங்க. இது ஏன் நம்ம வாசிக்கணும் இந்த புத்தகம்னா, எழுத்தாளர்கள், அதாவது வளர்ந்து வரும் எழுத்தாளர்கள் வந்து இது வாசிக்கும் பொழுது இந்த மாதிரியான கதைகளை நம்ம எழுதுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு. இதுல வந்து என்பயர் சலாப்னு ஒரு கதை வந்து இருந்துச்சு, ஸ்ரீவித்யா அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம ஆட்டு வந்து அறுக்கிறத பத்தி தான் நம்ம நிறைய கதைகளை படிச்சிருப்போம், கோழி அறுக்கிறத பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். அவங்க ஒரு வீடியோவுல பார்த்தத, ஒரு பழி வாங்குற உயிர் வந்து பலியாகிறத பார்த்தத அவங்க என்ன எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒட்டகத்தை வச்சு எழுதியிருப்பாங்க. அந்த ஒட்டகம் எந்த மாதிரி அந்த வீட்டுல வளருது, அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அந்த ஒட்டகத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது. ஒவ்வொரு கதையும் ரொம்ப இயல்பா, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. 100 ரூபாய் தான். லலிதா சிறுகதை போட்டியில பரிசு வாங்கின சிறுகதைகளின் தொகுப்பு தான் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லா கதைகளுமே நல்லா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கக்கா, ரொம்ப அழகா விமர்சனம் பண்ணீங்க. எழுத்தாளர்கள் பத்தின நடை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாசிக்கணும் அப்படிங்கிறத வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு கதை சொல்லியாவே மாறிட்டீங்க. அந்த 2 கதையை பத்தி நீங்க பேசினப்ப உண்மையா அவ்வளோ சுவாரஸ்யமா அந்த கதையை பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கக்கா. திரு பிரகாஷ் தங்கவேல் அவர்களை, தவ்வை ஆசிரியர் திரு பிரகாஷ் தங்கவேல் அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. ஈரோடு வாசல் அவரை வரவேற்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. பிரகாஷ் சார், நீங்க உங்களோட அனுபவத்தை ஒரு 2-3 வார்த்தைகள்ல எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உமா, ஹலோ சார். அவரோட கான்டாக்ட் நம்பர் எங்கிட்ட இல்லைங்க. சரி, ஓகேங்க. சரிங்க சுமதி மேம், we can proceed.
ஸோ இந்த புத்தகம் வாசி பிரகாஷ் தங்கவேல்னு ஒரு பேர் இருக்கு. இருக்கா? சார் நீங்க அவைலபிளுங்களா? ஓகேங்க மேம், we can proceed. ஓகே. புத்தகம் பேசலாம் வாங்க. இந்த நிகழ்வுல 5 கதாநாயகிகளே சொல்லலாம். 5 பேரும் அவ்வளோ அழகா அவங்க வாசிச்ச ஒவ்வொரு புத்தகங்களையும் அவங்க எல்லாம் அந்த புத்தகத்துல அவங்கள ஈர்த்த விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்றப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்க எவ்வளவு உள்வாங்கி அதை வாசிச்சாங்க அப்படின்னா. நான் ரொம்ப ரசிச்சது யாருதுன்னா யசோதாக்கா தான். அந்த 2 கதையும் சொல்றப்ப அவங்க அப்படியே அவங்க எப்படி அந்த புக்கை வாசிச்சாங்க அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கடத்திட்டாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு கதை சொல்லியாவே வரலாங்க்கா. அதுக்கான இது எல்லாமே இருக்கும் தகுதிகள். அடுத்தது உமா. உமா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ஃப்ளோவா அந்த புத்தகத்துல இருக்க கண்டென்ட்டை அவங்க பேசின ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முக்காவாசி அவங்க பகிர்ந்துட்டாங்க. அந்த கால சூழல் எப்படி இருக்கு, நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடுறோம், அந்த உணவுகள்னால நம்மளுக்கு என்ன நன்மை இருக்கு, குருவிகள் எப்படி இருக்கு, அந்த எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ரொம்ப அமைதியா நிதானமா அவ்வளோ அழகா அந்த புத்தகத்தை பத்தி அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போலதான் மற்ற சுகன்யா அவர்களாகட்டும், மைத்திலி அவர்களாகட்டும், மலரக்கா எல்லாருமே நீங்க வாசிச்ச புத்தகங்களை நம்மளும் போய் இதை வாசிச்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் கடத்திட்டு போயிருக்கீங்க. 5 பேருமே ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா அந்த புத்தகங்களை பத்தி பேசுனீங்க. நன்றி. மகிழ்ச்சி சுமதி, இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சிறப்பாக தொகுத்து கொடுத்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தமைக்கு மனம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிங்கக்கா. அடுத்ததாக ஒரு கலந்துரையாடல். இந்த புத்தகம் பேசுவோம் நிகழ்ச்சி குறித்து கேள்விகளோ வேறு ஏதாவது இருந்தா நீங்க பகிரலாம். மலரக்கா, நீங்க சொன்ன அந்த இரவோடிங்கிறப்ப யாரா இருக்குங்கிறப்ப எனக்கு டக்குன்னு என்னன்னு தெரியல, குடுகுடுப்பக்காரனா இருப்பாங்களோ அப்படிங்கறத எனக்கு நினைவுக்கு வந்தது. நீங்க அதே போல சொல்லி இருந்தீங்க, அது கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுத்தது. வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வாங்கி வாசிச்சு பாக்குறேன்க்கா. மன்னிக்கணும், பிரகாஷ் தங்கவேல் பேசுறேன். ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தனால நீங்க கூப்பிட்டப்போ கலந்துக்க முடியல. இந்த தவ்வை நூல் ஒரு கூட்டு முயற்சி, சூழல் அறிவோம் வழியாக இது உருவாச்சு. நண்பர் தீபக், அப்புறம் மனைவி சுபத்ரா, சக்தி அக்கா, அப்புறம் என்னோட நண்பர்கள் பலர் இந்த நூல் எழுதுறதுக்கு உதவியா இருந்தாங்க. நான் நூல்ல சொல்லியிருக்க மாதிரி 2014 இருந்து எங்க வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சோங்கிறத அந்த வெளிப்பாடு தான் இந்த நூலா வந்திருக்கு. அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறப்போங்கிற கேள்விதான் இந்த நூல் எழுதுறதுக்கு முக்கிய காரணமே. இப்ப பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இயற்கை சீற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால நமக்கு முதலா பாதிக்கப்படுறது நம்ம உணவு உற்பத்தி தான். அதுக்கப்புறம் நம்மளோட இருப்பிடம், மற்றெல்லாம் தான் அடுத்தது. ஸோ அதை வச்சுதான் மையமா தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிச்சேன். இது தொடர்ச்சியா இன்னும் 2 தொகுப்புகள் வரும். சூழல் அறிவும் வழியாக வரும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி ஏதாச்சும் இருந்தா நீங்க எனக்கு கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலா ஓமேஸ்வரி மூலமா தவ்வை புத்தகத்தை பற்றி ஒரு அறிமுகம் கிடைச்சதுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய இலக்கியத்துல இருந்து நீங்க கையாண்டு இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ எப்படி உங்களுக்கு அதை ஆக்சுவலா கரண்ட் பண்ணணும்னு தோணுச்சு சார்? இல்ல இலக்கியங்கள் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்களா, இல்ல இதை அதோட கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணீங்களாங்க சார்? நான் ஒரு என்ஜினியர் தான். நான் பெரிய அளவுலாம் நான் இலக்கியம்லாம் படிச்சதில்லை. என்னோட வாசிப்பு கல்கி, சாண்டில்யன், வரலாற்று புதினம் அந்த அளவுலேயே தான் நின்றுச்சு. இது இலக்கியத்தை எப்படி இதுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது என்னோட மனைவியோட ஐடியா. அவங்க ஒரு தமிழ் ஆசிரியர். அவங்க தான் தமிழ்லயே நிறைய இருக்கே, அதை ஏன் நாம இதுல பூத்தக்கூடாதுன்னு சொல்லித்தான் அது வழியா வந்ததா இந்த விடுகதையும் இந்த தமிழ் இலக்கிய சான்றுகளும். ஓகேங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த இடத்துலதான் எனக்கு உடனே அந்த புக்கை படிச்சு ஆகணும்னே தோண ஆரம்பிச்சிச்சுங்க. சந்தோஷங்க சார். தேங்க்யூங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
சார் வணக்கம். அதாவது இப்போ சிறுதானிய உணவுகள் இத பத்தியெல்லாம் நிறைய நீங்க கடைபிடிச்சிட்டு வரதாவும் சொன்னாங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை தவிர்க்கிறதுக்காக உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது ஏதாவது செய்திருக்கீங்களாங்க சார்? இல்ல அதை எப்படி நம்ம கையாளலாங்க சார்? அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் எங்களுக்கும் சொன்னீங்கன்னா, நாங்க வீட்டுல பயன்படுத்தாம இருக்கிறதுக்காக ஒரு சில வழிகளை சொன்னீங்களா? அதை தவிர்த்துக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் உங்களுடைய பார்வையில நீங்க சொல்லலாங்களா? பிளாஸ்டிக் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதை அவ்வளவு சீக்கிரத்துல மொத்தமா ஒழிக்க முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் நம்ம எளிதா ஒழிச்சிடலாம். முக்கியமா அது எப்படி வருதுன்னா, நம்ம பை பாத்தீங்கன்னா கடைக்கு போறோம்னா ஒரு பை எடுத்துட்டு போகாம அங்க போய் பை வாங்குறதுல, அப்புறம் வாட்டர் பாட்டில், வெளியூர் போகும்போது ஒரு சாதாரண ஒரு சில்வர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் பேக் நாம ஒரு துணி பை எடுத்துட்டு போலாம். நம்ம துணியில யான்ஸ் நிறைய இருக்கு, ரேன் நிறைய கலக்குறாங்க. அதுக்கு பதிலா ஒரு காட்டன் உடை அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது, காத்தோட்டமா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான். நம்ம டூத் பிரஷ் இயற்கையாவே சில இடத்துல கிடைக்குது, பேம்பு பிரஷ்னு விற்கிறாங்க. அப்புறம் பேஸ்ட்டுக்கு பதிலாக பல்பொடி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளால உருவாக்க முடியும். அதை தாண்டி ஒரு பெரிய அளவுல மாற்றங்கள் உருவாக்கணும்னா அது ஒரு இயக்கமா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கம் முன்னெடுத்து போய் அரசாங்கத்தை சொல்லி அது ஒரு வழி. தனி மனிதனா நம்ம மாத்திக்கிறது இது ஒரு வழி. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுதோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். நன்றிங்க சார். மன்னிக்கவும், நான் முத்தரசுங்க. பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டியதில்லை. பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணலாம், மறுசுழற்சி பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால நிறைய மரங்கள் மற்ற விஷயங்கள்ல இயற்கையில வளங்கள்லாம் பாதுகாப்படும். அதை சரியா பண்ணாதனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனை. இப்போ நீங்க சைனா எடுத்தீங்கன்னா அங்க 100% ரீசைக்கிள் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்றதில்லை. அதுக்கு பப்ளிக் பொதுமக்களும் ஒரு காரணம். நாங்க அந்த தொழில், அதாவது நாங்க இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தொழில் இருக்கிறோம். நாங்க பண்றது லெகசி வேஸ்ட், அதாவது பழைய வேஸ்ட் தான். இருந்தாலும் இது எல்லாமே நான் யோசிப்பேன். அதுக்கான சொல்யூஷன் கூட நான் திங்க் பண்ணி வச்சிருப்பேன், நான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு ரொம்ப அதிகமான இந்த ஃபாரஸ்ட்ல எடுத்துக்க முடியாதுங்க, நான் அதை சொல்ல வரல. எனிவே நல்லா இருந்துச்சு உங்க ஸ்பீச், எல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்க புக்கை நீங்க இதை பத்தி புக் போட்டு ரொம்ப எனக்கு பெருமையா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஆர்வம் உள்ளவன் இந்த இயற்கை பத்தியும், அதே மாதிரி இந்த கால சூழ்நிலை, பருவ மாற்றங்கள், மழை எப்படி மாறிட்டு இருக்கு, ரொம்ப எனக்கு ஆர்வமா இருக்கும். நிச்சயமா அடுத்த முறை சந்திப்புங்க. நன்றி. நீங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் மறுசுழற்சிக்கு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பெரிய அளவுல நம்ம பண்ணவே முடியாதுங்க. ரெண்டாவது ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்குங்களா, அதை டவுன் சைக்கிள் தான் பண்ணணும். நம்ம வீட்டுல ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக், நிறைய பாலிமர்ஸ் கலந்துருப்பாங்க. அதை ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் அதை ஒரு சேராவோ வேற ஒரு பொருளாவோ மாத்துறது கஷ்டம். அதுக்கு பதிலா என்ன டவுன் சைக்கிள் தான் பண்ணுவாங்க. வேற ஒரு பொருளா, அதோட சீப்பான பொருளா மாத்துவாங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பொருளா மாத்துவாங்க. கடைசியில பார்த்தோம்னா அது நம்ம ரோடு இருக்கு இல்லைங்களா, ரோட்ல பிளாஸ்டிக் ரோடு அந்த மாதிரி தான் பண்றாங்க. இல்லைன்னா போட்டு எரிச்சிருவாங்க. இது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. பிளாஸ்டிக்ங்கிறது இயற்கையாவே மக்கி போற பொருள் கிடையாது. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, அது ஒரு பாலிமர். அதுல நம்ம ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டோம்னா, அதை நான் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணது கலருக்காகவும் ஸ்ட்ரென்த்துக்காகவும் நிறைய ஆட் பண்ணுவாங்க. நான் அதை ரீசைக்கிள் பண்ணும்போது அதை நம்ம திருப்பி எடுக்க முடியாது, அது உள்ளே தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது ரீசைக்கிள் பண்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது எனர்ஜி இன்டென்சிவ். நம்ம ஏற்கனவே பிளாஸ்டிக்ல நிறைய பொல்யூஷன் வருது. அது ப்ரொடக்ஷன் அப்பவும் எமிஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, யூஸ் பண்ணும்போது எமிஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, திருப்பி நாம ரீசைக்கிள் பண்ணும்போது எமிஷன்ஸ் அதிகமா இருக்கு, குப்பையில் தூக்கி போட்டாலும் எமிஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு மாற்றா வேற ஏதாச்சும் ஒரு பயோ பிளாஸ்டிக்னு சொல்றாங்க, இந்த மாதிரி சீக்கிரமா இயற்கையாவே இத்து போற பொருள் யூஸ் பண்ணா நமக்கு நல்லது. இதை ஒரு ஃபாரஸ்ட் அழியறதுக்கு இது ஒரு மாற்றா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிளாஸ்டிக் ஒரு காலநிலை மாற்றத்தோட எமிஷன்ஸ்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இல்ல, நீங்க சொல்றது நான் மறுக்க முடியல. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நாங்க எங்க ப்ராஜெக்ட்ல பழைய லெகசி வேஸ்ட், அதாவது 30-40 வருஷத்துக்கு உண்டான அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு அதை பிரிச்சிடறோம். அது கம்பஸ்டபிள், நான் கம்பஸ்டபிளா பிரிச்சிடறோம். கம்பஸ்டபிள் தான் அந்த பிளாஸ்டிக்ஸ் துணியெல்லாம் வருது. அந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சு அவங்க கோல் நிலக்கரியோட மிக்ஸ் பண்றதுக்கு கோ ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியோட
எரிச்சிடுறாங்க, ஹை டெம்பரேச்சர் எரிச்சிடுறாங்க. நீங்க சொன்னதனோட இம்பேக்ட் வந்து நான் இப்போ வெளியூர்ல இருக்கேன். ஒரு இன்ஃபேக்ட் நான் ஈவினிங் இன்னைக்கு ஒரு பீச்ல வந்து வாக்கிங் போகும்போது அந்த அந்த அலை வந்துட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மெலிசா நூல் மாதிரி இந்த எல்லாமே பிளாஸ்டிக். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம எங்கேயோ வந்துட்டோம். இனிமேல் அதை ரெக்கவர் பண்ணி அது போறதுக்குலாம் வந்து தெரியல, என்ன சாத்தியமானு தெரியல. பட் எனிவே அது ஒரு நல்ல முயற்சி தான். உங்களோட ஸ்பீச் வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம மறுபடியும் சந்திப்பு பேசுவோம். நன்றிங்க. நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? அக்கா நன்றி போலாம். நன்றி போயிடலாம். ஒரே நிமிஷங்க. நான் சிவமுருகன், கோபிச்செட்டிப்பாளையம் வாசிப்பு இயக்கம் அப்படி ஒரு இயக்கத்தினுடைய நிறுவனர். நான் முதல் முறையா நான் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறேன். சக்தி பிரகாஷ் அவங்க வந்து எனக்கு அறிமுகமாகி ஈரோட்டில் நிறைய நிகழ்வுகள்ல நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கலந்துட்டேன். இந்த நிகழ்வு வந்து உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருந்தது. இது அதாவது இப்படி ஒரு நிகழ்வுல நான் கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை. அதாவது நான் வந்து உண்மையை சொல்ல போனா இந்த நிகழ்வு இப்படிதான் இருக்குங்கிற அசம்ஷனோட தான் நான் கலந்துக்கல. நான் வந்து இந்த இந்த எழுத்தாளர்கள் பேரெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஏதோ வந்து இதுல சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இதுல தான் வந்து நான் கலந்துட்டேன். உண்மையாலுமே நான் இது முழுமையா அந்த பேம்ப்ளெட்டை கூட நான் முழுமையா பார்க்கல. ஜஸ்ட் நான் அது இது மாதிரி கலந்துக்கிற ஒரு ஆசை, நான் வந்து கலந்துட்டேன். ஆனா உண்மையாலும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வா இருந்தது. ஒவ்வொருத்தங்களும் அந்த புத்தகங்களை உள்வாங்கிற விதம் வந்து உள்வாங்கி அதைய வெளிக்கொண்டு வந்து மற்றவங்க முன்னாடி கொண்டு படைக்கிற விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அப்ப நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்படி எல்லாம் இந்த புத்தகத்தை வந்து உள்வாங்க முடியுமா, இந்த விஷயத்தை இவ்வளவு அதாவது இவ்வளவு நுட்பத்தோட இதை கதைகளை வந்து பின்ன முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய விஷயத்தை நான் புரிஞ்சுட்டேன். உண்மையில ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இது எவ்வளவு ஆண்டுகளா அல்லது எவ்வளவு மாதங்களா இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, ஈரோடு வாசல்ங்கிறது ஒரு 5 தளத்துல இயங்கிட்டு இருக்கோம் நாங்க. சரிங்க. படைப்பு, பயிற்சி, உடல்நலம், மனநலம், அந்த மாதிரி 5 தளங்களை இயக்கிட்டு இருக்கோம். அதுல படைப்பு குழுமத்தின் சார்பா வந்து சிறுகதை வாசிக்கிறத வாரம் ஒரு சிறுகதைன்னு குழுவா இயங்கி வாசிக்கிறோம். சிறுகதை வாசிச்சதை பத்தி சிறுகதையை பத்தி 2 நிமிடம் குரல் பதிவிடுவோம். அதை ஸ்பாட்டிஃபைலயும் பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது கதைகள் எழுதுறோம். நம்மளோட உறுப்பினர்களுக்கு கதைகள் எழுதுறத ஊக்குவிக்கிறோம். அப்போ அந்த எழுத்தாளர்களை கூப்பிட்டு பேச வைப்போம். அதே மாதிரி சிறுகதை எப்படி எழுதுறது அல்லது பத்தி எழுத்தோ அதெல்லாம் எப்படி எழுதுறதுங்கிற உரையாடல் இருந்துட்டே இருக்கும் எங்களுக்குள்ள. அதை தாண்டி இந்த புத்தகம் பேசலாம் வாங்கங்கிறத உலக புத்தக தினத்தை அப்போ ஆரம்பிச்சோங்க. 2 மாதங்களுக்கு முன்பு ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமை எங்களுடைய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எங்களுடைய உறுப்பினர்கள் அந்த மாதம் வாசித்த புத்தகத்தை பற்றி நாங்க கலந்துரையாடுறதுக்காக இந்த நிகழ்வை ஆரம்பிச்சு இது 3வது மாதமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். அருமை அருமை, வெகு சிறப்பு. கோபி வாசிப்பு இயக்கத்தினுடைய லிங்க் வந்து நீங்க எந்த எண் சொல்றீங்களோ அந்த எண்ணுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய நிகழ்வுகள் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அதை வந்து அந்த வாசிப்பு இயக்கத்திலையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. அதாவது முழுக்க இளைஞர்கள், இளம் தலைமுறையினர், மாணவர்களுடைய வாசிப்புங்கிறது வந்து அகல பாதாளத்தில் இருக்கு. அதை வந்து நம்ம காலகட்டத்துக்குள்ள நம்மனால வரைக்கும் நம்ம மேல கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நான் முதல்ல இதை கோபி வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணு துவங்கி இருக்கேன். அப்போ அதுல உங்களுக்கான அதே சமயத்துல எனக்கு இந்த கதை சொல்லியாகவும் அதே சமயத்துல ஒரு எழுத்தாளராகவும் நான் பரிமளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வேட்கையும் நிறைய எனக்கு இருக்கு. நான் நிறைய எழுதியிருக்கேன். ஆனா வந்து நான் எங்கேயும் வந்து என்னை வெளிக்கொண்டு வந்துக்கிறதுக்கு, என்னை நான் வந்து பிரஸ்தாபிச்சுக்கிறதுக்கு அது ஒரு தயக்கம், கூச்சம். அதனாலேயே நான் வந்து ரொம்ப ஆண்டுகளா அது மாதிரி என்னை நான் வெளிப்படுத்திக்கல. ஸோ உங்களுடைய தொடர்பு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த காலத்தினால் சரியான ஒரு தொடர்பு உருவாச்சு அப்படிங்கிறத மாதிரி நான் அதை உணர்றேன். அந்த விதத்துல கோபி வாசிப்பு இயக்கத்திற்கு உங்களுடைய செய்திகளை நீங்க பகிர்ந்துக்கங்க.
நானும் அதை முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய நிகழ்வுகளை எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்க முயற்சி பண்றேன். மொழி பயிலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயும் நேரடியாகவும் தமிழ்ல தடுமாறுற குழந்தைங்களுக்கு ஒரு 4-5 ஆண்டுகளா நான் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அடிப்படையில் ஒரு மென்பொருளானன் சென்னையிலும் அமெரிக்காவிலும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருந்துட்டு வந்தேன். இப்ப தமிழ் மீது கொண்ட ஆர்வம் பற்றின் காரணமாக ஒரு சின்ன ஒரு நூலகம், கோபியில மொழிப்பயிலக நூலகம்ட்டு ஒரு நூலகம் வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஒரு நூல் விற்பனையகம் வச்சிருக்கேன். எனக்கு ஈரோடு பாரதி புத்தகாலயம் இளங்கோ அண்ணா தான் வந்து முழுக்க ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதல். அவர் மூலமா தான் இந்த என்னுடைய இலக்கியம் சார்ந்த இந்த பரப்பு வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு போயிருக்குது அப்படிங்கிறது வந்து அதுதான். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நீங்க சக்தி பிரகாஷ் அவங்களுக்கே உங்களுடைய லிங்க் அனுப்புங்க. ஓ, அருமை. எங்க வழிகாட்டுதல் குழுவை கேட்டுட்டு எப்படின்னு தொடர்பு கொள்ளுங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. அக்கா நன்றியுரை. நன்றியுரைக்கு போயிடலாம். நன்றியுரை சொல்வதற்கு ஆனந்தி அவர்களை வரவேற்கிறேன். அக்கா மைக் ஆன் பண்ணுங்க ஆனந்திகா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய புத்தகம் பேசலாம் இணையவழி நிகழ்வில் ஈரோடு வாசலின் வாசல் வாசிக்கிறது என்கிற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி 5 வித்தியாசமான புத்தகங்களை எளிமையாகவும் இனிமையாகவும் வழங்கிய மலர் செல்வம் அவர்களுக்கும், சுகன்யா அவர்களுக்கும், மைத்திலி அவர்களுக்கும், உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், யசோதா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த தவ்வை நூலின் ஆசிரியர் பிரகாஷ் தங்கவேலு அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரோடு வாசலின் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளருக்கும், வழிகாட்டுதல் குழுவினருக்கும், வாசல் உறுப்பினர்கள் மற்றும் இளம் வாசல் உறுப்பினர்களுக்கும், எங்களை உற்சாகப்படுத்திய வாசல் அல்லாத தோழமைகளுக்கும், பட்டயம் வாசித்த தாரணி தேவி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சுமதி அவர்களுக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்வு இனிதே நடைபெற மறைமுகமாக உதவிய அனைத்து நல்லுணங்களுக்கும் எங்களது நன்றி துளிகளை சமர்ப்பித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கூட்டம் முறைப்படி ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி.